ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த குழுவினுடைய ஞாயிற்றுக்கிழமை சிந்தனை தொடரில் இன்று திரு சீனிவாசன் அவர்கள் திருக்குறளுக்கு பரிமேலழகர் எழுதிய உரையினுடைய நயத்தை நம்மிடம் சிந்திக்க உள்ளார். அவர் சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நம்முடைய வெங்கட சுப்பிரமணியம் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு, திருக்குறள் சம்பந்தமான ஒரு இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழே உனக்கு அன்பு வணக்கம். அன்னை தமிழே உனக்கு அன்பு வணக்கம். உன்னை ஆவலுடன் பயில நெஞ்சம் இனிக்கும் நாளும் அன்னை தமிழே உனக்கு அன்பு வணக்கம். உன்னை ஆவலுடன் பயில நெஞ்சம் இனிக்கும் நாளுயல் அன்னை தமிழே உனக்கு அன்பு வணக்கம். இன்பத் தமிழ் என்றுனை இயம்பிடுவார், இன்பத் தமிழ் என்றுனை இயம்பிடுவார். ஈடிலா உன் புகழ் சொல்ல தரமோ, ஈடிலா உன் புகழ் சொல்ல தரமோ நாளும் என் அன்னை தமிழே உனக்கு அன்பு வணக்கம். உயர்வான நெறி சொல்ல குறளுண்டு வாழ்வில் ஊக்கம் தர ஆத்தி சூடியுண்டு. உயர்வான நெறி சொல்ல திருக்குறளுண்டு வாழ்வில் ஊக்கம் தர ஆத்தி சூடியுண்டு. எண்ணிலா இலக்கியங்கள் உன்னில் உண்டு, எண்ணிலா இலக்கியங்கள் உன்னில் உண்டு. உன்னை போல் ஏற்றம் பெற உன்னை போல் துணையும் உண்டோ வாழ்வில், ஏற்றம் பெற உன்னை போல் துணையும் உண்டோ என் அன்னை தமிழே உனக்கு அன்பு வணக்கம். ஐயம் தெரிபர ஒரு மனதாக ஓதி உணர்ந்தால் ஔடதம் நீயாகும். ஐயம் தெரிபர ஒரு மனதாக ஓதி உணர்ந்தால் ஔடதம் நீயாகும். அன்னை தமிழே உனக்கு அன்பு வணக்கம். உன்னை அவளுடன் பயில நெஞ்சம் இனிக்கும் நாளுயல் அன்னை தமிழே உனக்கு அன்பு வணக்கம், அன்பு வணக்கம், அன்பு வணக்கம். சரஸ்வதியினுடைய கையில அக்ஷரமாலை இருக்கிறதா சொல்றோம். பாஷா ரூபா பிரகசேனா பாவா பாபா விவர்ஜிதா என்று லலிதா சாஸ்திரத்தில் சொல்லும்போது அனைத்து மொழிகளில் வடிவமாக இருப்பவள் அன்னை என்று சொல்கிறோம். அதனாலதான் நம்ம தமிழை அன்னை என்று சொல்கிறோம். இதற்கு சான்றாக வேற ஏதாவது பாடியிருக்காங்களான்னு பார்த்தப்போ, என்னுடைய மாணவி நேற்றும் முந்தாளம் வந்து என்கிட்ட கேட்டா, தெலுங்கு பற்றி தெலுங்கை தாய்மொழியை வாழ்த்தி பாடிய பாடல் தான் இருக்கா சார்னு. எனக்கு என்ன மாதிரி நீ யூடியூப்ல தேடுனேன். அவன் வந்து மாக்கன்ன தள்ளிக்கு மல்லிப்பூ தண்டா அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான தெலுங்கு வாழ்த்து ஒன்றை அந்த பொண்ணு எடுத்து நேற்று இருந்தே என்கிட்ட பாடி காட்டின ஆபேர் ராகத்தில் இருந்தது. ஆக நாம் நினைக்கிறோம் நாம தான் ஏதோ மொழியை மட்டும் கொண்டாடுகிறோம் என்று. எல்லா எல்லா மாநிலங்களிலும் உள்ள நபர்களும் அந்தந்த தாய்மொழியை சிறப்பிக்கிறார்கள். காரணம் என்ன என்றால் அவள் அன்னையின் உருவமாகவே எழுத்தாகவும் மொழியாகவும் சொல்லாகவும் பொருளாகவும் அம்பாளே இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த கல்வி பாடம் ஆற்றலும் கூட வந்திருக்கிறதோ என்று நினைக்கிறேன். அதனால இதுல திருக்குறள் பேசப்படுறதுனால உயர்வான நெறி சொல்ல திருக்குறள், ஏன்னா வாழ்க்கையில் அறம்பொருள் இன்பம் என்ற நான்கையுமே சொல்லக்கூடிய மூன்றோடு மறைபொருளாக நான்கையை சொல்லியிருக்கிறதுனால தமிழ் சொல்லியது போல குறைந்த அடியிலே நிறைந்த பொருளை மக்களுக்கு உரைத்த நூல்கள் இல்லை என்பதனால நான் என் மாணவர்களுக்காக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி சொல்லிக் கொடுத்த அந்த பாடலை இன்று இந்த பின்னணியோடு உங்களுக்கு வழங்கி மகிழ்கிறேன். கேட்டவரை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.
ஐயா கேட்டதா? கேட்டது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, நன்றி. நான் மியூட் போட்டுட்டு பேசிட்டு இருந்துட்டேன். சாரி. தேங்க்யூ. ஏன்னா எனக்கு கேட்கல, என்னன்னா பேசி கேட்கலன்னு சொன்னேன். தேங்க்யூ, நன்றி. செல்வநாயகம் சார், நான் ஆரம்பிக்கலாமா? ப்ளீஸ். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். பரிமேலழகர் சிந்தனை துவங்கி நம்ம சில வாரங்களாக அதை பார்த்து வருகிறோம். அது பரிமேலழகருடைய உரை சிறப்பு, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அதனால அதையே ஒரு தனி நூலாக, இந்த தண்டமிழின் மேலாம் தரம் அப்படின்னு உமாபதி சிவம் ஒரு 6 நூல்களை அடையாளம் காட்டியுள்ளார். அதுல இலக்கணத்துக்கு தொல்காப்பியம், அப்புறம் பக்தி நூல் அப்படின்னா அது திருவாசகம், அறநூலுக்கு திருக்குறள், அப்புறம் பெரிய புராணம், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தவர். காவியத்துக்கு பெரிய புராணம் அப்படின்னவர் தனியா பரிமேலழகருடைய உரை அப்படின்னு அதையும் ஒரு நூலா தனியா காண்பித்திருக்கிறார். அதுல இருந்தே அதனுடைய சிறப்பு, அந்த திருக்குறளுக்கு மூல நூலுக்கு இணையாக அந்த விரிவுரைக்கு அது ஒரு சிறப்பு. அது பரிமேலழகருடைய உரைக்கு மட்டும்தான் இருக்கிறது. இப்போ அதையே நிறைய நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியும். பரிமேலழகருடைய உரையை நம்ம இந்த 1 மணி நேரத்துல ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஆங்கிள் இருந்து பரிமேலழகருடைய இதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு அவர் என்னெல்லாம் மேற்கோள் காட்டுகிறார் அப்படின்றதே தனியா தொகுத்து பார்த்தா அதுவே ஒரு சிறப்பான சிந்தனையா இருக்கும். அதுவே பல மணித்துளிகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். என்ன மாதிரி உதாரணங்கள் எல்லாம் மேற்கோள்கள் காட்டுகிறார், எந்த நூல்களிலிருந்து எடுத்து காட்டுகிறார் அப்படின்லாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஒரு 2 அதிகாரங்கள். அந்த 2 அதிகாரங்கள்ல அந்த பரிமேலழகருடைய உரையை படித்தால் நமக்கு கிடைக்கிற தெளிவு, அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இல்லாட்டி பொதுவா அந்த 2 அதிகாரத்தையும் நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். அதுல ஒன்றும் நம்ம முக்கியமான இந்த கருத்துக்கள் அப்படின்னு மனசுல ஒன்றும் பதியாது. அது பொதுவா நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள், அதை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுகிறார் அப்படின்ற அளவுக்கு தான் தோணும். ஆனா அதுல எவ்வளவு சிறப்பான செய்திகள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன அப்படின்றது இந்த பரிமேலழகருடைய உரையில தான் நமக்கு தெரிய வரும். அப்படி 2 அதிகாரங்களை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். 97வது அதிகாரம் மானம் அப்படின்னு, அப்புறம் 98வது அதிகாரம் பெருமை. இது ரெண்டும், இந்த மானம் பெருமை அப்படின்னு, இந்த 2 சொற்களுமே நம்மளுக்கு ரொம்ப பழக்கமான சொற்கள் தான். மானம் அப்படின்னாலும் நமக்கு தெரியும், பெருமை அப்படின்னாலும் தெரியும், நம்ம நிறைய உபயோகப்படுத்துகிற சொற்கள். அப்படி இருக்கிறப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா திருவள்ளுவர் அதை என்ன குறிப்பிடுகிறார், மானம் என்று எதை குறிப்பிடுகிறார், பெருமை என்று எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேணும். ஏன்னா அது நிறைய இப்ப தமிழ்ல ரொம்ப பழமையான மொழின்றதுனால இப்ப படிக்கிற நமக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனை தான். நம்ம இப்ப என்ன வழக்கத்துல ஒரு சொல்ல உபயோகப்படுத்துகிறோமோ அப்ப அந்த பழைய நூல்கள்ல அந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இது தெரியாமையே நம்ம நிறைய அந்த மாதிரி, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, புகழ் அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு. ஆனா புகழ்னு நம்ம இப்ப எதை குறிப்பிடுகிறோம், வள்ளுவர் புகழ்னு எதை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்றது பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம யாராவது பாப்புலரா இருந்தா அந்த பாப்புலாரிட்டியே புகழ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கிறார் அப்படின்னு. அதனால ஒரு சினிமா நடிகருக்கு புகழ் இருக்கிறது, ஒரு விளையாட்டு வீரருக்கு புகழ் இருக்கிறது அப்படின்னு புகழ்ன்ற சொல்ல அங்கே உபயோகப்படுத்துகிறோம். திருவள்ளுவர் அந்த அர்த்தத்துல புகழ்னு அந்த அதிகாரத்தை பாடல. ஆனா அதை வைத்து கொண்டுதான் எல்லாம் நிறைய மேற்கோள்கள்லாம் காட்டுகிறார்கள். அப்படி தவறான சிந்தனைக்கு நம்ம திருக்குறளையே நம்மளுடைய தவறான சிந்தனைக்கு உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி இங்க இந்த மானம் பெருமை அப்படின்றது, இது 2 என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கு நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு அதிகாரத்துக்கும் ஒரு சின்ன முன்னுரை அதை கொடுத்துட்டு தான் அந்த குறளுக்கு உரை எழுத போகிறார்.
அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை ஏன் பின்னாடி வந்து உரை எழுதினவர்கள்லாம் அதை கடைப்பிடிக்கலன்னு தெரியவே இல்லை. ஒரு அதிகாரத்துக்கு ஒரு சின்ன முன்னுரை இருக்கணும். அது இல்லாம எப்படி அந்த அதிகாரத்தை உரை எழுத ஆரம்பிக்கிறார்கள்னு தெரியல. ஆனா நமக்கு இருக்கிற இப்ப எல்லா அந்த தெளிவுரை, எளிமையான உரை எல்லாம் நம்ம பார்க்கறது எல்லாம் அப்படிதான் இருக்கு. எந்த அதிகாரத்துக்கும் முன்னுரைன்னு எதுவுமே இருக்காது. எடுத்த உடனே அந்த குறளுக்கு ஒரு விளக்கம், 2 வரியில விளக்கம் ஆரம்பிச்சிடுது. ஆனா இந்த முன்னுரைன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இந்த பரிமேலழகர், அது ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2-3 வரிகள்ல தான் எழுதுவார். அதுக்கு அதிகார பாயிரம் அப்படின்னு பேரு. அப்பதான் இந்த 10 குறள்களுக்கும் மொத்த கருத்து என்ன, எதுக்காக இந்த அதிகாரத்தை திருவள்ளுவர் அமைத்திருக்கிறார் அப்படின்ற நம்ம அந்த ஒரு தெளிவு, அந்த தெளிவுக்கு அப்புறம் அந்த குறள்களை படிக்கணும் அப்படின்றதுனால சின்ன முன்னுரைகள் கொடுக்கிறாரு. மானம், பெருமை, இது ரெண்டுக்கும். அதுக்கும் முன்னாடி இது எங்க, ஏன்னா இதுவும் பரிமேலழகருடைய ஒரு இயல்பு. இந்த ஸ்ட்ரக்சர், அந்த பிரசன்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு சுட்டி காட்டி கொண்டே வருவார். இந்த மானம் பெருமைக்கு தனியா முன்னுரை கொடுக்கிறது தவிர, இது எந்த விஷயத்தை பற்றி சொல்ல வருகிறப்ப இந்த மானத்தையும் பெருமையும் சொல்லுகிறார் அப்படின்றத பார்க்கணும். இப்ப இது திருவள்ளுவர் அந்த அறத்துப்பால் தெரியும் நம்மளுக்கு. அடுத்து பொருட்பால். பொருட்பால்ல முதல்ல அரசனை பற்றிய விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்புறம் இந்த அங்க இயல் அப்படின்றதுல அமைச்சர்கள், அப்புறம் இந்த தூதுவர்கள், படைத்தலைவர்கள், படை மாட்சி, இப்படி எல்லாம் அதெல்லாம் நிறைய பார்க்கிறோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதனாலதான் 95 அதிகாரங்கள் முடிந்து விட்டன. அப்புறம் இப்ப ஆரம்பிக்க போற இந்த மிச்சம் இருக்கிற 108 அதிகாரத்தோட முடியுது நம்ம பொருட்பால். அப்ப இந்த அதிகாரங்களுக்கு எல்லாம் சேர்த்து, அதாவது 96ல இருந்து ஆரம்பிச்சு 108 வரைக்கும் இதுக்கு ஒழிபு இயல் அப்படின்னு பேரு. ஒழிபு இயல்னா ஒழிந்த மற்ற விஷயங்கள். ஏன்னா இது எல்லாம் டைவர்ஸ் டாபிக்ஸா இருக்கு, ஒரே டாபிக்கா இல்லை. அதனால டைவர்ஸ் டாபிக்ஸ் வேற வேற இதுவா இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து இப்ப எப்படி அதர்ஸ், மிஸ்லேனியஸ் அப்படின்னு நம்ம எழுதுற மாதிரி. ஆனா அதனால இதுக்கு முக்கியத்துவம் கம்மின்னு அர்த்தம் இல்லை. இது மத்த ரெண்டுத்திலையும் அடங்கல. அந்த அரசியல், அங்க இயல், அதுக்குள்ள இதை அடக்க முடியவில்லை அப்படின்றதுனால இந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் தனியாக ஒழிபியல்னு கூறுகிறார் அப்படின்னு எடுத்த உடனே அதுக்கு ஒரு சின்ன ஒரு வாக்கியத்துல ஒரு முன்னுரை எழுதுகிறார் பரிமேலழகர். அதாவது, இனி அவ்வரசியலினும் அங்க இயலினும் அடங்காது ஒழிந்தவற்றது இயல்பு 13 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் குடிமை கூறுகின்றார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு முகவரை கொடுக்கிறார். அது ரெண்டுத்திலே அடங்காத செய்திகள். அதுக்கு 13 அதிகாரம் தேவைப்படுது. அது எல்லாம் ஒரே டாபிக் கிடையாது. ஒரே டாபிக்கா இருந்தா ஒரே பேரை வச்சிருப்பாரு. அது வேற வேற தலைப்புகள்ல இருக்கு. அந்த 13 அதிகாரத்துல சொல்ல போகிறார். முதற்கண் குடிமை கூறுகின்றார் அப்படின்னு, குடிமை அப்படின்னா அது 96வது அதிகாரம். அது இப்ப அதுக்கும் ஒரு சின்ன முன்னுரை கொடுக்கிறார். அந்த குடிமைக்கு கீழே தான் இப்ப நம்ம பார்க்க போறதெல்லாம் வருது. ஏன் எடுத்தோன்னு முதல்ல அதை பத்தி சொல்றார். குடிமை அப்படின்னா ஒரு நல்ல குடும்பத்துல, நல்ல குலத்துல பிறந்தவர்களுடைய தன்மை அப்படின்னா அந்த நல்ல பண்புகள்லாம் இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு. இப்ப இதை கேட்டாலே நமக்கு வந்து ஒரு நெருடலா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப சில குலத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் நல்ல குணம் இருக்குமா, இந்த குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்லாம் வரும். அதை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த முன்னுரையில எடுத்தவனே பரிமேலழகர் எழுதுறாரு. அகதாவது, உயர்ந்த குடியின் கண் பிறந்தாரது தன்மை அப்படின்னு. உயர்ந்த குடும்பம் அல்லது உயர்ந்த குலம் அப்படின்னு வைத்துக் கொள்ள வேண்டும். பிறந்தாரது தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, உயர்ந்த குடிப்பிறப்பு 4 வகை வருணத்தாருக்கும் இன்றியமையாததாகலின் அச்சிறப்பு பற்றி இது முன்வைக்கப்பட்டது அப்படின்னு. இப்ப பொதுவா எல்லாம் நிறைய இந்த பரிமேலழகரை அட்டாக் பண்றவங்களா இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அந்த அந்தணர்களுடைய பெருமையை பற்றி தான் சொல்றாரு அப்படின்லாம். அது ரொம்ப தவறா படிக்காமையே நிறைய அட்டாக் பண்றவங்களா இருக்காங்க. வர்ண தர்மத்தெல்லாம் கொண்டு வந்து புகுத்துகிறாருன்னு. அது நிறைய இடத்துல அவர் வர்ண தர்மத்தை இருக்கிற வித்தியாசங்களை வந்து இல்லைன்னு தான் காட்டிக்கிட்டே வர்றாரு. இப்ப இதுலயே என்ன சொல்றாரு பாருங்க, 4 வகை, அந்த அவர் காலத்துல 4 வகை வர்ணம் இருந்தது.
அப்ப இருக்கிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு காலத்துல இருந்தது. ஆனா என்ன சொல்றாரு, இந்த குடிப்பிறப்பு அப்படின்றது இது 4 வகை வர்ணத்தாருக்கும் இன்றியமையாதது. அப்படின்னா என்ன சொல்றாரு, நீங்க எந்த வர்ணமா இருந்தாலும் இந்த 4 வர்ணங்கள்ல பிராமணன், சத்திரியன் இப்படி இருக்கிற இந்த 4 வர்ணங்கள்ல இது எல்லாருக்குமே பொருந்தும். உயர்ந்த குடிப்பிறப்புன்றது பொருந்தும், இல்ல உயர்ந்த குடியில இல்லாம இருக்கிறதும் பொருந்தும் அப்படின்னு எழுதிட்டாரு. அப்ப என்ன குடிமையில வள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார்னா, நல்ல குணங்கள் செம்மையும் நாணும், அது வந்து எடுத்த உடனே முதல் குறள்ல வருது. அதாவது செப்பமும் நாணும் அப்படின்னு. தீய விஷயங்களை செய்யறதுக்கு அந்த வெட்கப்படுகிற தன்மை, அது உயர்ந்த குடிப்பிறப்புல இருக்கிறவங்களுக்கு அது அடையாளம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது இந்த காலத்துக்கு எவ்வளவு பொருத்தம் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு உயர்ந்த பதவியில இருக்கிறார்கள், உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறார்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா எவ்வளவு தாழ்ந்த செயல்களை எல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தாலே தெரியும். அப்ப அந்த பதவியோ அந்த பணமோ இல்ல அவங்களுடைய கல்வியோ அடையாளம் இல்லை. இந்த தீய செயல்களை செய்வதற்கு அந்த இருக்கிற நாணம், அதுதான் செப்பமும் நாணும் ஒருங்கு இருப்பிறந்தார் கண்ணல்லது இல்லை குடிமையில முதல் குறள். அதுக்கு என்ன பரிமேலழகர் சொல்றாரு, ஒருவர் கற்பிக்க வேண்டாமல் தாமே உளவாம். இது எல்லாம் இந்த மாதிரி குணங்கள்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியும்? அது இயல்பா இருக்கணும். அந்த டிஎஸ்சி இப்ப வந்து இந்த நியூஸ்ல, நம்ம இப்ப இருக்கிற நியூஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி எல்லாம் கேள்விப்படுறோம். இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கும், எவ்வளவு தாழ்ந்த செயல்களை செய்கிறார்கள். அந்த பிரிட்டிஷ் அரச குடும்பத்தில் ஆரம்பிச்சு இவ்வளவோ பெரிய பெரிய கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு அதிபதியா இருக்கிறவர்கள், அவங்க எல்லாம் செய்கிற ரொம்ப கீழான தொழில்கள் எல்லாம், அந்த செயல்கள் எல்லாம் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இன்னைக்கு உலகம் முழுக்க பேசுறோம். இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு யார் சொல்லிக் கொடுக்கணும்? அது தெரியாது அவங்களுக்கு எல்லாம். அதுதான் இவர் சொல்றார், ஒருவர் கற்பிக்க வேண்டாமல் தாமே உளவாம் பழி பாவங்களின் மடங்குதல். அதுக்கு இந்த நாணம்ன்றதுக்கு பழி பாவங்களின் மடங்குதல். இப்படி இருக்கிறது தான் நல்ல குடும்பம், நல்ல குடிப்பிறப்பு அப்படின்னு சொல்லுகிறார் திருவள்ளுவர். முதல்ல எடுத்து காட்டுகிறார். ஆனா இப்ப நம்ம குடிமை அந்த அதிகாரத்தை பார்க்கல, இதுக்கு அடுத்த அதிகாரத்தை வருவோம். இப்ப குடிமை பத்தி பொதுவா சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து என்ன சொல்ல போகிறார், அப்படி குடிப்பிறந்தவர்களுக்கு இருக்கிற குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்ல போகிறார். அதுதான் இப்ப அந்த முகவரை எழுதுறார் பரிமேலழகர் 97வது பாட்டுக்கு. இனி குடிப்பிறந்தார்க்கு உரியவாய குணங்கள் கூறுவான் தொடங்கி முதற்கண் மானம் கூறுகின்றார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது பொதுவா குடிமை குடிப்பிறப்புன்னு சொல்லிட்டாரு, குடிப்பிறப்போட சிறப்பெல்லாம் சொல்றாரு. அப்ப என்ன குணங்கள் அப்படின்னு அதை சொல்ல தொடங்கி முதற்கண் மானம் கூறுகின்றார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மானம்ன்ற குணம் 97வது அதிகாரம், 98ல பெருமை, அப்புறம் 99ல சான்றாண்மை, 100வது அதிகாரம் பண்புடைமை. இந்த 4 அதிகாரமும் அதுக்கப்புறம் வேற டாபிக் போயிடுறார். 101ல இருந்து வேற டாபிக், அதாவது பயன்படாத செல்வம் அப்படின்னு வேற டாபிக் போகுது. குணங்களை பற்றி சொல்கிறது இந்த 4 அதிகாரங்கள். என்ன கேட்டா திருக்குறள்ல வந்து முக்கியமான அதிகாரங்கள் எதுன்னு யாராவது கேட்டா, எல்லாத்தையும் எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சில பகுதிகளை மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா இந்த பகுதியை எடுத்து கொடுக்கணும். 97, 98, 99, 100. அது 100ன்றதும் நல்லா ஞாபகம் வச்சுக்க கூடிய ஒரு நம்பர். அதனால 100வது பண்புடைமை. அது 97 மானத்துல ஆரம்பிச்சு மானம், பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை 4 குறள். இந்த 4 அதிகாரம், இந்த 40 குறட்பாக்கள்ல நம்மளுக்கு இந்த இந்த காலத்துக்கு தேவையான எல்லா நல்ல குணங்களும், எந்த காலத்துக்கும் எல்லா காலத்துக்கும் தேவையான நல்ல குணங்களை எல்லாம், அவ்வளவு அந்த நுணுக்கங்களை எல்லாம் வள்ளுவர் அழகாக எடுத்து காட்டுகிறார். பரிமேலழகர் வந்து அதை நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்துகிறார். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த சான்றாண்மை, பண்புடைமை அது ரெண்டும் நமக்கு புரியும் ஓரளவுக்கு. இதுல என்ன சொல்ல வர்றார், மானம், பெருமை, இதை வந்து எப்படி நல்ல குணங்கள்ல வந்து என்ன சொல்ல வருகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த முதல்ல இந்த அதிகார பாயிரம் அப்படின்னு இந்த முன்னுரையை பார்க்கலாம். இது மானத்துக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார். இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல. அப்படி இல்லாமதான் நம்ம நிறைய படிக்கிறோம். அதாவது அவங்க உபயோகப்படுத்தின சொற்களுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்காம நம்ம வந்து மேல படிக்க முடியாது. அப்ப நம்ம மனசுல என்ன கற்பனை இருக்கோ அதை வச்சுக்குவோம். இப்ப மானத்துக்கு என்ன விளக்கம் தருகிறார்,
அஃதாவது அப்படின்னா மானம் எனப்பட்டது. எஞ்ஞான்றும் தன் நிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்துழி உயிர் வாழாமையும் ஆம். இஃது அக்குடிப்பிறப்பினை நிறுத்துதல் உடைமையின் அச்சிறப்பு பற்றி முன்வைக்கப்பட்டது. இதுவும் எப்பவோ பரிமேலழகர் நமக்கு காட்டுகிற ஒரு தெளிவு என்னன்னா, எந்த அதிகாரத்தை ஏன் முதல்ல வைக்கணும்? இந்த மானம், பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை முதல்ல வச்சிருக்கலாமே, அதுக்கப்புறம் மானத்தை வைக்கலாம். இப்படி அந்த ஆர்டர் ஏன் இருக்கு? இந்த வைப்பு முறை அது ஏன் இருக்குன்னா அதுக்கும் நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும். அதை முதல்ல காட்டுறார். ஏன்னா இந்த குடிப்பிறப்புன்னு சொன்னா அந்த குடிப்பிறப்புக்கு இருக்கிற குணங்கள்ல ரொம்ப முக்கியமான குணம் அந்த குடிப்பிறப்புன்ற அந்த அதை நிறுத்துதல் உடைமை, அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது எதுன்னு பார்த்தா இதுதான் இந்த மானம். அதனால இதை முதல்ல சொல்றாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுல என்ன சொல்றாரு? எஞ்ஞான்றும் தம் நிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்தழி உயிர் வாழாமையும். இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். இந்த காலத்துக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் நம்ம இதுக்கு. அதாவது இப்ப நம்ம இருக்கிற நிலைமை, நான் இந்த கொள்கையை கடைப்பிடிப்பேன், நான் இந்த பண்புகளை எல்லாம், நான் இந்த வேல்யூஸ், என்னுடைய விழுப்பொருள்கள் தமிழ்ல சொன்ன என்னுடைய வேல்யூஸ் இது அப்படின்னு இருக்கிறதுல அதுல தாழாம இருக்கணும், அதுல கீழே போகாம இருக்கணும். அப்படின்னா அதுல எந்த காம்ப்ரமைஸ் சமரசமும் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படின்றதா இது தம் நிலைமையில் தாழாமையும் அப்படின்னு. நம்ம பொதுவா நிலையில தாழ்ந்து போயிட்டாருன்னா, முதல்ல நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாரு, இப்ப பாவம் அவருக்கு சம்பாத்தியம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. முதல்ல வேலையில இருக்க போகோன்னு இருந்தாரு, இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு, அவருக்கு ஒன்றும் இது இல்லை. இப்படிதான் நம்ம எல்லாம் நிலையில் தாழ்தல்லாம் அப்படிதான் நடிச்சுக்கிறோம். பெரிய வீட்டுல இருந்தாரு, இப்ப சின்ன வீட்டுக்கு போயிட்டாரு, இந்த மாதிரிலாம். இந்த இடத்துல நிலையில் தாழாமனா தன்னுடைய கொள்கைகள், தன்னுடைய அந்த விழுப்பொருள்கள், அதுல எந்த சமரசமும் அவர் செய்து கொள்ளவில்லை, எந்த காம்ப்ரமைஸும் செய்து கொள்ளவில்லை அப்படின்னு. அதை நம்ம பார்க்கணும்னா நம்ம பாரதியாருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவர் வறுமையில கஷ்டப்பட்டாரு, இப்படி குடும்பத்தை கூட காப்பாற்ற முடியல, அப்படியெல்லாம் ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அவர் நினைச்சிருந்தா அந்த எட்டயபுரம் சமஸ்தான மன்னர்கிட்டே அவரு ஓஹோன்னு இருந்திருக்கலாம். இல்ல ஏதோ மடத்துல ஒரு புலவரா சேர்ந்து அவருடைய புலமைக்கு அந்த மடத்துல பெரும் புலவரா இருந்திருக்கலாம். இல்ல அப்ப எல்லாம் அரசாங்கத்துல சேர்ந்து எல்லாம் பெரிய வேலையில போனாங்க எல்லாம் அந்த அந்தணர்கள்லாம், அந்த மாதிரி அவரும் போயிருக்கலாம். அவர் அந்த எதுக்குமே அது பண்ணல, தன்னுடைய கொள்கைகளிலிருந்து எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அதனால எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. அதுதான் இங்கே சொல்ற, தம் நிலைமையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்துழி உயிர் வாழாமையும். அப்படி சமரசம் செய்து கொள்ளணும்ன்ற நிலைமை வந்ததுன்னா உயிர் வாழ மாட்டாங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கிறது தான் இந்த மானம் அப்படின்னு முதல்ல அதை பத்தி ஆரம்பிக்கிறது. அப்ப எடுத்த உடனேயே இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், ஒரு 10 குறளையும் கிளாசிஃபை பண்ணிக்குவார். இந்த 3 குறள் இந்த பாயிண்ட், அடுத்த 3 குறள் இந்த பாயிண்ட், அதுக்கு அடுத்த 4 குறள் இந்த பாயிண்ட் அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன தெளிவு பிறக்கும்? ஓஹோ, முக்கியமா 3 விஷயத்தை தான் சொல்ல வர்றார். அதே மாதிரி இந்த மானத்துல 10 குறள் இருந்தாலும் சொல்ல வந்தது 3 விஷயங்கள் தான் அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். ஏன்னா 3 பாடல்கள், முதல் 3 குறட்பாக்கள் அது ஒரு பொருள், அடுத்த 3 ஒரு பொருள், அதுக்கப்புறம் அடுத்த 4 குறட்பாக்கள் ஒரு பொருள். 3+3+4 அப்படின்னு இந்த மானம் அந்த அதிகாரத்தை இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணிக்கிறார் பரிமேலழகர். எடுத்த உடனே என்ன சொல்றாரு? இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். இதுதான் முதல் குறள். இதுல அதாவது எவ்வளவுதான் பெரிய விஷயமா இருந்தாலும் அது குன்ற வருப விடல், தன்னுடைய குடிப்பிறப்பு தாழ வரும் செயல்களை ஒழிக. இதுதான் அந்த குறள் சொல்ல வருது. எவ்வளவு முக்கியமான சிறப்பு உடையதா இருந்தாலும் குடிப்பிறப்புக்கு ஒரு இழுக்கு வரும் மாதிரி இருந்ததுன்னா அது செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிக்குது முதல் குறள். இந்த இடத்துல பரிமேலழகர் ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். இப்ப நிறைய பேர் எல்லாம் பரிமேலழகர் ரொம்ப வடமொழி இதெல்லாம் கொண்டு வந்துட்டாரு, அந்த வடமொழியில இருக்கிற நூல்கள் படி அர்த்தம் சொல்றாரு, தமிழ் முறைப்படி சொல்லலை அப்படின்னு ரொம்ப பரிமேலழகர் படிக்காமையே சொல்றாங்க அப்படின்றதுக்கு இந்த இடத்துல அவர் காட்டுற ஒரு உதாரணம் அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? வட நூல்கள்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சம்ஸ்கிருத அந்த தர்ம நூல்கள்ல எல்லாம், தர்ம சாஸ்திரங்கள்ல ஒண்ணு சொல்லியிருக்கு,
நம்ம உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இருந்தா தர்மத்தை வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கறது தப்பு இல்லை. ஏன்னா உயிரை காப்பாத்திக்கிறது பெரிய தர்மம். அதனால உயிருக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா அந்த சமயத்துல போய் சொல்ல வேண்டியிருக்கலாம், இல்லை இன்னொருத்தருக்கு நம்மளால ஒரு தீங்கு வர வேண்டியிருக்கலாம். ஆனா நம்ம உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு வரப்போ உயிரை காப்பாத்திக்கிறது ஒரு பெரிய தர்மம். அதனால தப்பு செய்யறதுல ஒரு சின்ன குற்றத்தை செய்யறதுல ஒன்றும் பெரிய பிழை கிடையாது அப்படின்னு வடநூல் முறையில இருக்கு. அதை வந்து இங்க வள்ளுவர் மறுக்கிறார் அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். இறப்பு வருவழி இழிவந்தன செய்தாயினும் உய்க என்னும் வடநூல் முறைமையை மறுத்து அப்படின்னு போடுறார். அப்ப சம்ஸ்கிருதத்துல இருக்கிற சாஸ்திரங்கள் அறநூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இங்க மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுத்து காட்டுறார். அதுக்கப்புறம் அடுத்த குறள்ல திருவள்ளுவர் வந்து பேராண்மை அப்படின்னு ஒரு சொல் அது உபயோகப்படுத்துறார். சீரினும் சீரல்ல செய்யாரே சீரொடு பேராண்மை வேண்டுபவர் அப்படின்னு. இந்த இடத்துல பேராண்மைனா என்ன அப்படின்னு நமக்கு அதுக்கும் அந்த டெஃபினேஷன் வேணும். பேராண்மைனா என்ன அப்படின்னு. இதுல குறளோட கருத்து நமக்கு ரொம்ப எளிமையா புரியும். அதாவது புகழ் தராத அந்த தன்னுடைய குடிப்பிறப்புக்கு ஒவ்வாத செயல்களை செய்ய மாட்டார்கள் பேராண்மை வேண்டுபவர் அப்படின்றார். அப்ப பேராண்மைன்றதுக்கு என்ன விளக்கம்? பொதுவா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச சொல்லுதான் அது, அதனால பேராண்மைன்னு சொல்லிடுவோம். ஆனா இவரு பரிமேலழகர் அதுக்கு விளக்கம் தரார். எவ்விடத்தும் நிலை குலையாத திண்மையான் உளதாதல் பற்றி பேராண்மை எனப்பட்டது அப்படி. அதாவது என்ன இதனால எனக்கு இந்த பிரயோஜனம் இருக்கு, இப்ப பணம் வருது, இல்லை என் குடும்பத்துக்கு இதனால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், அப்படியெல்லாம் அது எதுவா இருந்தாலும் சரி, அதனால அவங்க நிலை குலைய மாட்டார்கள். எவ்விடத்தும் நிலை குலையாத திண்மையான் உளவாதல் பற்றி பேராண்மை எனப்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல இந்த பேராண்மை சொல்லுக்கு விளக்கம் தருகிறார். இதே இந்த பேராண்மை என்ற சொல்லு இன்னொரு அதிகாரத்துல வருது. படைச்செருக்கு அப்படின்னு ஒரு 78வது அதிகாரம். அதுல என்ன அரசர்களுடைய அந்த அமைச்சர் தூதர் அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு வரப்ப படை பத்தி சொல்லுவார். படை வீரர்களுக்கெல்லாம் இருக்க வேண்டிய வீரம் அதை பற்றி எல்லாம் வரும். அதுல ஒரு பாட்டு, பேராண்மை என்பதருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் இயக்கு அப்படின்னு ஒரு குறள். அதுல என்னன்னா பேராண்மைனா பெரிய வீரம், அதுக்கு பேராண்மைன்னு அங்க பேரு. அந்த இடத்துல பேராண்மைனா பேராண்மை தருகண். தருகண்னா தயவதாட்சண்யம் இல்லாம அந்த சண்டையில வந்து பகைவர்களை எல்லாம் வெல்லுவது, அதுதான் பேராண்மை அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. ஆனா அதே சமயம் பகைவர்களை வந்து அவங்க ரொம்ப இக்கட்டுல மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அவமானம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல அவங்க மேல கொஞ்சம் இறக்கப்படணும். அதுவும் வந்து அந்த பேராண்மையில சேர்ந்தது அப்படின்னு அங்கே சொல்றாங்க. இந்த குறளுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா பரிமேலழகர் உரையில இந்த இடத்துலதான் ராமாயணத்திலிருந்து ஒரே ஒரு மேற்கோள் காட்டுறார். இதுவும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பரிமேலழகர் மேற்கோள் காட்டுறதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் தமிழ் மரபுப்படிதான் சொல்லணும் அப்படின்னு. புராண கதைகள், சமய இலக்கியம், ராமாயணம், மகாபாரதம் இதுல இருந்தெல்லாம் அவர் எடுக்கவே இல்லை மேற்கோள்களை. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ராமாயணத்துல இருந்து ஒரே ஒரு மேற்கோள் காட்டியிருக்கிறார். மகாபாரதத்திலேருந்து, மகாபாரதம் பெரிய அறநூல் நமக்கு தெரியும், இதுல எத்தனையோ அறச்செய்திகள் எல்லாம் இருக்கு, அதுல இருந்து எடுக்கலாம். ஒரு மேற்கோள் கூட மகாபாரதத்துல இருந்து காட்டல. ராமாயணத்திலையும் எத்தனையோ விஷயங்களை காட்டியிருக்கலாம், எங்கேயுமே எதுவும் காட்டல. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் பேராண்மை அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா இன்று போய் நாளை நின் தானையோடு வா என்று விட்டார் போல்வது, அயோத்தியர் இறைமேல் செல்லாது இன்று போய் நாளை நின் தானையோடு வா. ஏன்னா அந்த லங்கேஸ்வரன் எல்லா இலங்கையர் வேந்தன் போரிடைத்தன் தானை முழுதும் பட தமையனாய் அகப்பட்டானது நிலைமை நோக்கி. அவன் மாட்டிக்கிட்டான், தனியா வந்து மாட்டிக்கிட்டான், எல்லா படையெல்லாம் அழிஞ்சிருச்சு, தனியா நிக்கிறான். ஆனா அப்ப அவன் மேல இறக்கப்பட்டு பரவாயில்ல நீ இன்னைக்கு போய் நாளைக்கு வர அனுப்பிச்சாரு, அது போல அப்படின்னு இந்த ஒரு இடத்துல மட்டும். ஏன்னா இது ரொம்ப பொருத்தமா இருக்கு. பேராண்மைனா வீரம், அதே சமயத்துல ரொம்ப எளிமை, தாழ்ந்த நிலைக்கு அந்த பகைவன் வந்துட்டப்ப அவன் மேல இறக்கப்படுறது, அதுவும் வேணும். ஊராண்மை மற்றதன் எஃகு
அப்படின்னு அவர் சொன்னதுனால இது ரொம்ப பொருத்தமான இடம் அப்படின்றதுனால இந்த ஒரு இடத்துல மட்டும் ராமாயணத்துல இருந்து ஒரே ஒரு மேற்கோள் காட்டுறார். மற்ற அவர் காட்டுற மேற்கோள் எல்லாம் சங்க இலக்கியத்திலேருந்து தான் இருக்கும். அதுவும் முக்கியமா புறநானூறு, அப்புறம் காவியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சிலப்பதிகாரம், அப்புறம் சீவக சிந்தாமணி, இப்படி எல்லாம் அந்த காலத்துல தமிழ் சங்கம் மருவிய காலம் அதுல இருந்த நூல்களை மட்டும்தான் எடுத்து மேற்கோள் காட்டுவார். அப்புறம் இலக்கணத்துல இருந்து நிறைய காட்டுவார், தொல்காப்பியம் அதுல இருந்து. சரி, இப்ப நம்ம இந்த பார்த்துக்க விஷயத்துக்கு வருவோம். இப்ப மானம்னு ஆரம்பிச்சு அந்த மானத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டாரு. நம்ம இப்ப இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போகாம இருக்கணும். இந்த நிலைக்கு வரத்துக்கே நம்ம ரொம்ப உயர்ந்த ஒரு இவ்வளவு பண்புகளை நம்ம வளர்த்து கொண்டு நிலைனா இந்த இடத்துல இது செல்வத்தையோ இல்ல பதவியோ எதையும் குறிக்கல. நல்ல குணங்கள் அமைந்த இந்த நிலைக்கு வரத்துக்கே நம்மளுக்கு அது ஒரு பெரிய அது முற்பிறவி பயன், எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த இவ்வளவு நல்ல குணங்கள் இயற்கையா அமைந்திருக்குன்னா அந்த குணங்களை விட்டு கொடுக்கவே கூடாது. அந்த நல்ல குணங்களை அது என்ன சிறப்பு வரதா இருந்தாலும் சரி அப்படின்றதுதான் இந்த மானம் இதுல அவர் சொல்றது. இப்ப அடுத்து பெருமை, அதுல இதுக்கு காம்ப்ளிமெண்டரி பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரினா இதுக்கு அது நிறை செய்வதாக இருக்கிறது. மானம்னா இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து கீழே போகாம இருக்கிறது. அப்ப பெருமைனா இப்ப இருக்கிற நிலையில இருந்து மேல மேல போயிட்டே இருக்குது அப்படின்னு அழகா அதுக்கு இது இவர் கொடுக்கிற முகவுரை. இப்ப வேற தெளிவுரையெல்லாம் படிச்சீங்கன்னா பெருமைன்னு ஆரம்பிச்சு அப்படியே ஆரம்பிச்சிடும். நம்ம பொதுவா பெருமைனா என்ன நினைச்சுக்கோ, ஒரு பெரிய விருது கிடைச்சா அது ஒரு பெருமை, அந்த நல்ல பதவி கிடைச்சா அது ஒரு பெருமை, நிறைய ஏதோ பெரிய சாதனை செய்தா அது ஒரு பெருமை அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனா அந்த மாதிரி வள்ளுவர் சொல்லல. ஏன்னா குறளை பார்த்தா அப்படி தெரியுது. அதுக்காக இந்த முகவுரையில பெருமைக்கு என்ன எழுதுறாரு, நிலையினும் மேன்மேல் உயர்தல் பயத்தவாகிய இவை உளவாவது நிலையில் தாழாமை உள்வலியாகலின் இது மானத்தின் பின் வைக்கப்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் எடுத்து கேட்டுறாரு. முதல்ல மானம்னு சொன்னார் வள்ளுவர். மானத்துல இப்ப இருக்கிற இந்த நல்ல குணங்கள்லாம் சேர்ந்த இந்த நிலையிலிருந்து அட்லீஸ்ட் இருக்கிற குணங்கள் எல்லாம் காப்பாத்திக்கும், அந்த குணத்தை கீழே விட்டு அதை கீழே போயிடாது அப்படின்றாரு. அடுத்து பெருமை, ஆனா இப்ப இருக்கிற இந்த குணங்களையும் மேல மேல வளர்த்து கொண்டே போக வேண்டும். நற்குணங்கள்லாம் இருக்கும், அந்த நற்குணங்கள் எல்லாம் மேல மேல வளர்த்து கொண்டே போக வேண்டும், மேன்மேல் உயர்த்தல் அப்படின்னு. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று அந்த அரண் செய்வதாக இருக்கிறது. மானம் இருந்தா அந்த பெருமையும் இருக்கும், பெருமை இருந்ததுன்னா மானமும் இருக்கும் அப்படின்னு இது ரெண்டுத்தையும் சேர்த்து காட்டுகிறார். இப்ப மறுபடியும் இந்த மானம் அதிகாரத்துக்கு வருவோம். நான் சொன்ன மாதிரி 3 செய்திகள் தான் இந்த 10 குறள்கள் கொண்ட இந்த அதிகாரத்துல. அது என்னன்னா, முதல் 3 குறள்ல 3 பாட்டானும் தாம் தாழ்தற்கு ஏதுவாயின செய்யாமை சிறப்பு கூறப்பட்டது. அதாவது இந்த நிலையிலிருந்து கீழே வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது அப்படி இருந்தாங்கன்னா அதனுடைய சிறப்பு, அதை பத்தி சொல்றாரு. அடுத்து 3 குறள்ல அவை செய்தற் குற்றம் கூறப்பட்டது. அப்படி அந்த மானத்தை காப்பாத்திக்காம செயல்களை செய்தால் அதனால என்ன குற்றம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் கடைசி 4 பாட்டானும் மானப்பொருட்டாய இறப்பினது சிறப்பு கூறப்பட்டது அப்படின்றார். இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு இருக்கிற அவகாசத்துல அதை கொஞ்சம் பார்க்கலாம். இதுல என்ன நம்ம கேள்வி வரும், அப்ப என்ன மானம் அது பாதிக்கப்படுகிற மாதிரி, அதாவது நம்ம நிலையிலிருந்து தாழ்ந்து போகிற மாதிரி என்ன செய்வார்கள் இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் அப்படின்னு. அப்ப அதை வள்ளுவர் சுட்டி காட்டிருப்பார் இல்லையா. அது சுட்டி காட்டினா நமக்கு தெரியும். ஏன்னா இப்ப இருக்கிற குணத்தை விட்டுறக்கூடாது, இந்த மானம் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறது ஓகே. எனக்கு தெரியணும் இப்ப அதுல இருந்து நான் அந்த சமரசம் செய்து கொள்ளாம இருக்கணும்னா அப்ப எந்தெந்த விஷயத்துல நான் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும்னு பார்க்கணும். அதை திருவள்ளுவர் காட்டுறாரு. அதை பரிமேலழகர் ரொம்ப அழகா எடுத்து காட்டுறாரு. முதல்ல என்னன்னா, இகழ்வார் பின் சென்று நிலை அப்படின்னு அந்த 6வது குறள்ல வருது. அப்படின்னா மானத்தை விட்டு தன்னை அவமதிப்பார் பின்னே ஒருவன் சென்று நிற்கின்ற நிலை. இன்னொருத்த அவமானப்படுத்துறான்னு தெரியுது, ஆனாலும் அவன் பின்னாடி போய் நிக்கிறோம் அப்படின்னு. இது அந்த காலத்துல புலவர்களுக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு.
நம்ம தமிழ் இதுல பாத்தீங்கன்னா அந்த புலவர்கள்லாம் அரசன் அவமானப்படுத்துறான்னு தெரிஞ்சு கூட போய் அங்க நின்று இருக்கிறாங்க. அதனாலதான் பின்னாடி வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாரு, அப்புறம் அருணகிரிநாதர் தான் நிறைய பாடியிருக்காரு. அந்த புலவர்கள்லாம் ஏன் இப்படி போய் உங்களை போய் அவமானப்படுத்தி கொள்ளுகிறீர்கள், உங்க தமிழ அந்த மொழி அறிவு இதெல்லாம் போய் அடமானம் வைக்கிறீர்கள்லாம் பாடுறாங்க. அது இன்னி வரைக்கும் தொடர்ந்து வருது. பதவியில இருக்கிறவங்களை போடுறது அதுதான் சொல்றாரு, மானத்தை விட்டு தன்னை அவமதிப்பார் பின்னே ஒருவன் சென்று நிற்கின்ற நிலை, தன்னை இகழ்வார் பின் சென்ற நிலை அப்படின்றார். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வலியுறுத்தி அடுத்த குறள்ல, ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. இந்த இடத்துல இன்னும் அழுத்தம் திருத்தமா வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்ன்றத பரிமேலழகர் காட்டுறார். தன்னை இகழ்வார் பின்னே சென்று வாழ்தலின் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, அவன் மூலமாக ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு இல்ல பதவியை பெற்றுக்கொண்டு அதனால உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னா, அதை விட நீ கெட்டான் எனப்படுதல். இந்த இடத்துல கெட்டான்னா நீ இறந்து போனான், அவனால வாழ்க்கையை வாழ முடியல, அதனால செத்து போயிட்டான்னு சொல்றதே நல்லது அப்படின்னு சொல்றாரு. அதான் அந்த இடத்துல இந்த செய்தியை மறுபடியும் பரிமேலழகர் வலியுறுத்துகிறார். புகழும் புத்தேழ் நாடும் பயவாதேனும் பொருள் பெற்று உயிர் வாழ்வாம் என்பாரை நோக்கி கூறியது. ஏன்னா முதல் பாட்டுல என்ன சொன்னாரு, நீ இகழ்வார் பின் சென்று நின்னா உனக்கு புகழும் இருக்காது, உனக்கு சொர்க்கலோகமும் கிடைக்காது அப்படின்ற. ஆனா சில பேர் சொல்றவங்களும் இருப்பாங்கல்ல, எனக்கு அதுவும் வேணாம், புகழும் வேணாம், சொர்க்கலோகமும் எல்லாம் வேணாம், இப்ப பொருள் கிடைக்குது இல்ல அது எனக்கு போதும்னு சொல்றவன் இருப்பான். அவனுக்காக இந்த குறள். முதல் குறள்ல புகழின்றால் புத்தேழ் நாட்டு உய்யாதால் என்மற்று இகழ்வார்பின் சென்ற நிலை அப்படின்னு 5வது குறள். 6வது குறள் அதுல உன்னை அவமதிக்கிறவங்க பின்னாடி போய் நீ போனேன்னா அதனால உனக்கு புகழும் கிடைக்காது, சொர்க்கமும் கிடைக்காது அப்படின்னா அது பரவாயில்லன்னு சொல்ற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அடுத்த குறள், ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. இப்ப இதெல்லாம் அந்த பரிமேலழகர் காட்டுறது மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி அந்த வெறும் விளக்க தெளிவுரையெல்லாம் இதை புரியாது. அந்த ஒரு குறளை சொல்லி ஏன் திருப்பி இது சொன்னாருன்னா அதுக்கு சொல்றாரு பரிமேலழகர். அப்படி சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே, புகழும் புத்தேழ் நாடும் பயவாதேனும், எனக்கு புகழும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, புத்தேழ் நாடுன்னா சொர்க்கம், சொர்க்கம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பொருள் பெற்று உயிர் வாழ்வோம், எனக்கு பொருள் கிடைக்குது அது போதும்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து சொல்றார், என்பாரை நோக்கி கூறியது. என்பாரை நோக்கி வள்ளுவர் என்ன சொல்றாரா, இந்த மாதிரி வாழ்க்கை வாழறதுக்கு நீ கெட்டான் எனப்படுதல் நன்று. அது இறந்து போயிட்ட பாவம், அவனுக்கு வாழ்க்கையே வாழ முடியலன்னு சொன்னா அதுவே பெரிய விஷயம், இறந்தான் என்று சொல்லப்படுதல் அவனுக்கு நன்று அப்படின்ற. அப்புறம் இந்த இடத்துல வள்ளுவர் அவருடைய அந்த ஆற்றாமை, கோபம் அதை வெளிப்படுத்துகிறார் அடுத்த குறள்ல, 8வது குறள்ல. அதாவது இப்படியெல்லாம் சொல்றவங்க இருக்காங்களே, எனக்கு மானம், அதாவது இந்த மானம்னா இந்த இடத்துல அதை நாம வச்சுக்கோங்க, இப்ப இருக்க அந்த நல்ல குணங்கள் எல்லாம் அதுல இருந்து கீழே இறங்குது, அது போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, இந்த உலக வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அது எப்படிப்பட்ட வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற ஒரு, அது என்ன வேதனை அப்படின்னு சொல்றதா, இல்ல ஒரு ஆற்றாமை, ஒரு கோபம் எல்லாம் கடந்ததா ஒரு திருக்குறள். மருந்தோ மற்ற ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து அப்படின்னு. ஆனா இத திருவள்ளுவருடைய உள்ளம், அது ரொம்ப உள்ளம் வருந்தி பாடுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நல்ல பரிமேலழகர் ஒரு சொல்லுக்கும் விளக்கம் கொடுக்கிறார். பெருந்தகைமை அப்படின்றார் இந்த இடத்துல. பெருந்தகைமைன்னா இந்த மானம், அந்த குணத்தை பெருந்தகைமைன்றார். அது ஏன் பெருந்தகைமைன்னு சொல்றாருன்னா பரிமேலழகருடைய விளக்கம், நற்குணங்களுக்கு எல்லாம் இடனாதல் சிறப்பு பற்றி பெருந்தகைமை என்றும். ஏன்னா இந்த ஒரு குணம் இருந்தாதான் பின்னாடி எல்லா நல்ல குணங்களும் வரும். அப்ப இது போயிடுச்சுன்னா, அதாவது நான் சமரசம் செய்து கொள்வேன், எனக்கு கொள்கை அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு வேல்யூஸ் பத்தி எல்லாம் கவலை இல்லை, நல்ல பணம் கிடைக்கணும், நல்ல பதவி இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தேன்னா அப்ப மேல எந்த குணமும் வளராது. அதனால இது பெருந்தகைமை அப்படின்னா, நற்குணங்களுக்கு எல்லாம் இடனாதல் சிறப்பு பற்றி பெருந்தகைமை. பரிமேலருடைய சில வாக்கியங்கள் எல்லாம் அப்படியே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி குறளை மனப்பாடம் செய்யற மாதிரி பரிமேலருடைய வாக்கியங்களை எல்லாம் நம்ம மனப்பாடம் செய்து கொள்ளுற மாதிரி இருக்கும். அதுல இது ஒரு இடம், நற்குணங்களுக்கு எல்லாம் இடனாதல் சிறப்பு பெற்று பெருந்தகைமை என்றும். அதான் வள்ளுவர் இந்த இடத்துல கேட்கிறாரு, அந்த பெருந்தகைமை
அது அழிந்து போகிற இடத்துல நீ அப்புறம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நான் எனக்கு நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன்னு நீ சொன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார். மருந்தோ மற்றும் ஊன் ஓம்பும் வாழ்க்கை, அது என்ன பிரயோஜனம் அப்படின்னு. அப்படி இந்த மானத்தை பற்றி இப்போ ஓரளவு நம்ம புரிந்து கொண்டோம். அதுவும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அதுவும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த குறள். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு. அந்த கவரிமா அப்படின்றது அது அது மேல இருக்கிற அந்த உடம்புல ஒரு சின்ன ஒரு முடி, அது போயிடுச்சுனாலும் அது உயிரை விட்டுடும். அது மாதிரி இந்த மானத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உயிரை விடுவார்களே தவிர அதுல எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டார்கள். ஆனா இத படிச்சாலே நமக்கு எல்லாருக்கும் பெரிய புராணத்துல தான் நிறைய கதை வரும். எத்தனை நாயன்மார்கள் நான் செய்து வருகிற இந்த தர்மத்தை செய்ய முடியல அப்படின்னா இந்த உயிர் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற. ஏன்னா அதுதான் அவங்க நிலையிலேருந்து இறங்காம இருக்கிறது. அந்த இடத்துல மானம்ன்றதுக்கு நல்ல பொருள் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு நாள் இதை பண்ண முடியலன்னா என்ன அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த வழிபாட்டை என்னால நிறைவேற்ற முடியல, நான் செய்யற இந்த தானத்தை என்னால இப்ப செய்ய முடியல அப்படின்னா அந்த உயிர் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க. அதுதான் இங்க காட்டுறார். நான் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் பரிமேலழகர் நிறைய பெரிய புராணம் நாயன்மார்கள் கதையிலிருந்து விளக்கம் காட்டியிருக்கலாம். ஆனா அவருடைய கொள்கை சமய இலக்கியத்திலிருந்து நிறைய காட்ட வேணாம்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா இந்த அறநூல்களை எல்லாரும் படிப்பாங்க, சமய இலக்கியத்துல ஈடுபாடு இல்லாதவர்கள் கூட படிப்பார்கள். அதனால இது பொதுவாக இருக்கட்டும். சமய இலக்கியத்திலிருந்து எந்த உதாரணமும் இருக்காது. ஏன்னா இந்த இடத்துலலாம் ரொம்ப அழகா நம்ம பெரிய புராணத்திலிருந்து உதாரணம் காட்டியிருக்க முடியும், அதை காட்டல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றாரு, இந்த உவமை எதை குறிக்கிறது என்றால் இந்த உவமை அவருக்கு அகுதி இயல்பு என்பது விளக்கி நின்றது அப்படின்னு. அப்ப இது அவங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கல, நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்னு அவங்க தன்னை யோசிச்சு அதெல்லாம் பண்ணல. அது அவர்களுக்கு இயல்பு. எப்படி மானுக்கு அது இயல்போ, அது ஒன்றும் ரொம்ப யோசிச்சு சரி இந்த முடி விழுந்துருச்சு அதனால இப்ப போய் உயிரை மாய்ச்சுக்கோன்னு நினைக்கல. அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அது அதே மாதிரி இந்த மானம், இந்த உயர்ந்த பண்பு உள்ளவர்களுக்கும் அது ரொம்ப இயல்பாக நடக்கும் அப்படின்றதுதான் இந்த ஓமை காட்டுகிறது அப்படின்னு சொல்ற. கடைசி குறள், இந்த மானம், இந்த அதிகாரத்தை எப்படி முடிக்கிறாரு திருவள்ளுவர்? 10வது பாட்டு. இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளிதொழுது ஏத்தும் உலகு அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி மானம் அப்படின்றது அது அழிகிற மாதிரி இருந்தாலும் உயிரையே விடுகிறவர்களை அப்ப அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, அந்த உலகத்தார் எங்கான்றும் தொழுது நிற்பார்கள், அவங்களுக்கு அழிவில்லாத புகழ் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு ஒரு புகழ் என்ன பிரயோஜனம்? அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இவர் விளக்கம் எழுதுறார் பரிமேலழகர். இந்த இடத்துல அவர் புறநானூறு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து சொல்றார். இங்க புகழ் வர்றது மட்டும் இல்ல, நிச்சயமா அந்த உயிருக்கு அது இதை விட உயர்ந்த ஒரு உலகம் அது கிடைக்கும். இது புறநானூர்ல இந்த கருத்து இருக்கு. நம்ம எல்லாம் பொதுவா இப்ப எல்லாம் இந்த சங்கத்தமிழ் இலக்கியம்னா அதையெல்லாம் நம்ம நாஸ்திகத்துக்கு இதுவா இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா சங்கத்தமிழ் பாடல்கள் தான் நிறைய வேத வேள்வி பற்றியும், வேதங்களை பற்றியும், வேள்வி பற்றியும், மறுபிறப்பு பற்றியும், சொர்க்கலோகம் பற்றியும் நிறைய அந்த மாதிரி செய்திகள் இருக்கு. அதுல இது ஒரு புறநானூற்றுல இது ஒரு பாட்டல், 27வது பாட்டு. சோழ அரசனை பார்த்து ஒரு உறையூர்ல இருக்கிற ஒரு புலவர் பாடுற மாதிரி. அதுல அவர் என்ன சொல்றாரு, சேற்று வளர் தாமரைன்னு ஆரம்பிக்கிற அந்த புறநானூற்று பாடல். அதுல புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்தி எய்துவர் அப்படின்னு அந்த புலவர் சொல்றார். அவங்களுக்கு இப்படிப்பட்ட புகழோட வாழ்கிற நல்ல செயல்களை எல்லாம் செய்து, நல்ல தர்மங்களை செய்து, அருளோட இருக்கிறவர்கள், மற்றவர்கள் மேல அருளை பொழிகிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்தி எய்துவர். வானத்துல அவங்க இறந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு தேர் வரும். அந்த தேரு வலவன் ஏவா வான ஊர்தி, அதை செலுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு இல்லை. இப்ப சொல்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக் கைடன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஊர்தி. அந்த ஊர்தியில அவர்கள் ஏறி அந்த சொர்க்கலோகத்துக்கு, வான நாட்டுக்கு செல்வார்கள் அப்படின்னு அவர் பாடுறார். அதை இங்க எடுத்து காட்டுறார் பரிமேலழகர். திருவள்ளுவர் சொல்லல. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, அந்த ஒளிதொழுது ஏத்தும் உலகு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் அவருடைய புகழை வாழ்த்துவார்கள் அப்படின்னு.
அதுக்கு ஒரு புறநானூற்று பாட்டை எடுத்து காண்பிச்சு பரிமேலழகர் சொல்றாரு, ஆகலின் துறக்கச் செலவு சொல்ல வேண்டாவாயிற்று அப்படின்றார். இந்த சொர்க்கத்துக்கு அவர்கள் செல்வார்கள்னா இந்த உலகத்தை விட ஒரு உயர்ந்த உலகம், ஒரு உயர்ந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்பதை சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு முடிக்கிறார். இப்ப இந்த மானம் அப்படின்றதுதான் இந்த 4 நல்ல குணங்கள்ல மானம், பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை. அதுல முதல்ல சொல்லப்படுகிறது அதுதான். சமரசம் செய்து கொள்ளாமல் இப்ப இருக்கிற நிலையிலிருந்து கீழே போகாம இந்த நமக்கு இருக்கிற இப்ப நல்ல குணங்களை அப்படியே காப்பாற்றி கொண்டிருப்பது அப்படின்னு. இதுக்கு அடுத்த குறள், அடுத்த அதிகாரம் பெருமை. இது நமக்கு அந்த அந்த இங்கிலீஷ்ல நேச்சுரல் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இயல்பான அந்த இது அடுத்த இது வந்துருது. இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து கீழே போகாம இருக்கணும், ஆனா இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து மேல மேல உயர்ந்துகிட்டேயும் போகணும். நல்ல குணங்களை இன்னும் மேல மேல வளர்த்துக்கிட்டே போகணும். அதை பற்றி சொல்ல போகிறார். அந்த முன்னுரை அதுல பரிமேலழகர் அந்த முன்னுரை அதை கொடுக்கிறார். இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கிறப்ப, இந்த மானம், பெருமை இது ரெண்டுத்தையும் பார்க்கிறப்போ இயல்பாவே ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. ஏன்னா பகவத்கீதையில 6வது அத்தியாயம் நினைக்கிறேன், உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேத் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற மாதிரி அந்த வாக்கியம். அதாவது உன்னை நீயே உயர்த்தி கொள்க, உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு உத்தரேத் ஆத்மனாத்மானம், உன்னால் உன்னை நீ உயர்த்தி கொள்க, நாத்மானம் அவசாதையே, உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதேன்னு முக்கியமான ஒரு அறிவுரை. எப்பவுமே உன்னை நீ உயர்த்தி கொண்டே இரு. அதுல இன்னொன்னு இருக்கு, நீயே தான் உன்னை உயர்த்தி கொள்ள முடியும் அப்படின்னு. மற்றவர்கள் உன்னை உயர்த்த வேண்டும் எதிர்பார்க்காது. அதனாலதான் ஆத்மனாத்மானம், ஆத்மனா ஆத்மானம் அப்படின்னு வருது. உன்னை உன்னால் உயர்த்தி கொள்க, உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே அப்படின்னு. அப்படியே இந்த மானம், பெருமை இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு அங்கே. இப்ப இதுக்கு பரிமேலழகர் என்ன அதிகார முன்னுரை என்ன கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். நற்குணங்களால், பெருமைனா என்ன? இதுல முன்னாடி சொன்ன பெருமைனா நம்மளுக்கு பெருமைனா பதவியில இருக்கிறது பெருமை, நல்லா படிச்சிருக்கிறது ஒரு பெருமை, பணம் இருக்கிறது ஒரு பெருமை, இப்படி எல்லாம் நினைக்கிறோம். ஆனா அது இல்ல பெருமை அப்படின்றது முதல்ல தெளிவுபடுத்துகிறார். நற்குணங்களால் பெரியாரது தன்மை, நல்ல குணங்கள் அதனால பெரியவர்களாக இருக்கிறது தன்மை. என்ன நல்ல குணங்கள் அப்படின்னா ஒரு 3 குணத்தை சொல்றார். அது ஏன் இந்த 3 குணத்தை சொல்றாரு? அந்த 3 குணத்தை பத்தி தான் பாடுறார் திருவள்ளுவர். இந்த பெருமைன்ற அதிகாரத்துல அந்த 3 குணங்களை பற்றி தான் பாடுகிறார். அதனால அதை முதல்ல எடுத்து காட்டுறார் முன்னுரையில. அதாவது செயற்கரிய செய்தல், தருக்கின்மை, பிறர் குற்றம் கூறாமை என்று இவை முதலிய நற்குணங்களால் பெரியாரது தன்மை. 3 குணங்கள். ஆனா பொதுவா நம்ம பெருமைனா இந்த குணங்களோட நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். அதுக்குதான் இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றது. இது 3 இது பரிமேலழகர் அவரா ஒன்னும் சொல்லலை. இந்த குறள்ல இந்த 10 குறட்பாக்கள் கொண்ட இந்த அதிகாரத்துல அதை தான் சொல்றார் திருவள்ளுவர். அதனால அதை எடுத்து காட்டுறார். 1 முதல்ல செயற்கரிய செய்தல், அப்புறம் 2வது தருக்கின்மை. தருக்கின்மைனா கர்வம் இல்லாம இருக்கிறது, அகம்பாவம் இப்ப சொல்றோம், அகந்தை, அகம்பாவம், ஆணவம், கர்வம் இதெல்லாம் இல்லாம தருக்கின்மை அது இல்லாம இருக்கிறது. 3வது பிறர் குற்றம் கூறாமை. பிறர் குற்றம் கூறாமைனா மற்றவங்களுடைய குறைய ரொம்ப பெருசா அதை பத்தி வெளியில பேசாம இருக்கிறது, மற்றவங்களை மட்டம் தட்டுறது, மற்றவங்களை இழிவா பேசுறது, அந்த குணம் அது இல்லாம இருக்கணும். நிறைய நற்குணங்கள் இருக்கு. ஆனா இது 3 முக்கியம்ன்றதுனால இந்த பெருமைக்கு இதை 3 முக்கியம்னு எடுத்து காட்டுறாருன்றதுனால என்று இவை முதலிய நற்குணங்களால் பெரியாரது தன்மை. மேன்மேல் உயர்த்தல் பயத்தவாய இவை உளவாவது நிலையில் தாழாமை உள் வழி ஆகலின் இது மானத்தின் பின் வைக்கப்பட்டது. அப்ப மேல மேல நம்ம உயர்ந்து போகணும்னா இந்த 3 குணங்களும் முக்கியம் அப்படின்ற கருத்தும் இதுல கிடைக்குது. நம்ம மேல மேல நம்ம குணங்களை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 3 குணமும் இருக்கணும். செயற்கரிய செய்தல், தருக்கின்மை, பிறர் குற்றம் கூறாமை அப்படின்னு. அது எடுத்த உடனே முதல் குறள்ல, இந்த அதிகாரத்துல முதல் குறள், ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவருக்கு அகதிறந்து வாழ்தும் எனல் அப்படின்னு. இந்த இடத்துல ஒருத்தனுக்கு ஒளி அப்படின்னு எதை சொல்ல முடியும் அப்படின்னா
உள்ள வெறுக்கை. இந்த இடத்துல வெறுக்கைனா ஊக்கம். என்ன ஊக்கம் அப்படின்னா செயற்கரிய செய்வோம் என்று கருதும் ஊக்கம். பிறரால் செயற்கரிய செய்வோம் என்று கருதும் ஊக்கம், அதுதான் ஒளி அப்படின்னு. ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அப்படின்னா உள்ளத்தில் உள்ள ஊக்கம். இந்த இடத்துல வெறுக்கைனா ஊக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், செயற்கரிய செய்தல்னு எதை சொல்றாரு திருவள்ளுவர்? பரிமேலழகர் எதை சொல்றாரு? செயற்கரிய செய்தல்னா அப்ப ஏதோ பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும், நிறைய இந்த கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் பேர் வருது எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு, அந்த மாதிரி இல்ல விளையாட்டுத்துறையில தான் நம்ம செயற்கரிய சாதனைகள்லாம் பண்றாங்க, சில பேர் பெரிய பெரிய விருதுகள்லாம் வாங்குறாங்க, அதை சொல்றாரா அப்படின்னு பார்த்தா அது நம்ம பழைய குறள். இந்த பழைய குறள்னா முதல்ல வந்தது பாயிரத்திலேயே இருக்கிற குறள், அதை ஞாபகப்படுத்தணும். ஏன்னா அதிலேயே தெளிவுபடுத்திட்டார் திருவள்ளுவர். நீத்தார் பெருமைன்னு ஒரு அதிகாரம், அது 3வது அதிகாரம் பாயிரத்துல இருக்கு. அந்த நீத்தார் பெருமையில 6வது குறள், திருக்குறள்ல 26வது குறள், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அந்த குறளும் எல்லாராலையும் ரொம்ப தவறாக மேற்கோள் காட்டப்படுகிற குறள். இதெல்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்டு அது வந்து இப்ப திருவள்ளுவரே சொல்லியிருக்கிற ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் சாதிக்கணும், பரீட்சையில படிச்சு நீ நல்ல பெரிய முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அதான் செயற்கரிய செய், அதெல்லாம் நல்லதுதான், யாரும் அது வேணாம்னு சொல்லல, அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம். ஆனா திருவள்ளுவர் அந்த அர்த்தத்துல இந்த குறளை பாடல. அது ஏன் அப்படி இப்ப அந்த அர்த்தத்துல பாடலன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா, இது எந்த அதிகாரத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா நீத்தார் பெருமை, துறவிகளினுடைய பெருமையை சொல்ல வருகிறார் திருவள்ளுவர். துறவிகளினுடைய பெருமை, முற்றத் துறந்த முனிவரது பெருமை, அதுதான் நீத்தார். நீத்தார் பெருமையை தான் சொல்லிட்டு வர்றார். அந்த துறவிகளுடைய சிறப்பு என்னென்னு சொல்லிட்டு வரப்போ, அப்ப செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்றப்பதான் அதுக்கு பரிமையாளர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு அவருடைய அறிவு கூர்மை என்னன்னு தெரிய வரும். செயற்கு அரிய அப்படின்னு சொல்றாரு, அப்ப செயற்கு எளிய என்ன நம்ம கேட்கணும். செய்தற்கு அரிய செயல்களை செய்கிறவர்கள் பெரியவர்கள்னா அப்ப செய்தற்கு எளிய செயல் எது அப்படின்னு கேட்கிறாரு. செய்தற்கு எளிய செயல் மனம் வேண்டியவாறே அதனை பொறி வழிகளால் புலன்களில் செலுத்துதலும் வெகுளும் வெகுழலும் முதலாயின அப்படின்றார். ஏன்னா இதுல ரொம்ப எளிய செயல்கள், இது செய்யறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே தேவையில்லை. அதாவது மனசை கட்டுப்படுத்த முடியல, அது மனசு எப்படி நினைக்குதோ அது மாதிரி நான் அந்த வழியில என் புலன்களை எல்லாம் செலுத்துகிறேன். ஒரு விஷயத்த பார்த்தா நான் ஆசைப்படுறேன், வெகுதல்னா ஆசைப்படுறது ரொம்ப எளிய செயல். வெகுளுதல் கோபப்படுறது அதுவும் ரொம்ப எளிய செயல். கோபப்படுறதுக்கு ஒன்றும் பெரிய பிராக்டிஸ் தேவையில்லை, ஒன்றும் அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, சுலபமா கோபம் வருது. அப்ப இதுதான் எளிய செயல்கள். அப்ப செயற்கரியனா இதெல்லாம் அடக்குதல், யோக முயற்சி அப்படின்றார். யோகத்தின் மூலமாக, யோக பயிற்சி மூலமாக மனதை அடக்குதல், மனதையும் நாவையும் இந்த உடம்பையும் அடக்குதல், அதுக்குதான் செயற்கரிய செய்தல் அப்படின்னு திருவள்ளுவர் காட்டுகிறார்னு அதிகாரத்தை வைத்து அதுக்கு விளக்கம் சொல்றார். நம்ம பொதுவா விளக்கம் சொல்லக்கூடாது. பெரிய விஷயத்தெல்லாம் செய்யறவங்க பெரியவங்க, பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சாதனைகள் சாதனையாளர்கள்லாம் பெரியவர்கள், மற்றவர்கள்லாம் சிறியவர்கள் அப்படி சொல்றது கூட ஓகே, சாதனையாளர்கள்லாம் பெரியவர்கள். அதுக்காக சாதனையே செய்யாம ஒரு சாதாரண வாழ்க்கை ஒருத்தவன் சந்தோஷமா இருக்கிறான், அவனை வந்து அவன் ரொம்ப சிறியவன் அப்படி அவன் தாழ்ந்தவன் இப்படி சொல்ல முடியும். இப்ப நம்ம மறுபடியும் இந்த கருத்துக்கு வருவோம். இங்க இப்ப பெருமையில என்ன சொல்ல வர்றார்? செயற்கரிய செய்தல், அது முதல்ல இருக்க வேண்டிய குணம். அப்புறம் தருக்கின்மை, அகம்பாவம் இல்லாம இருக்கிறது. அப்புறம் பிறர் குற்றம் கூறாமை அப்படின்னு இந்த மூணு குணங்கள் அப்படின்னாரு. இதுல இப்ப எல்லா குறளும் நமக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அந்த பரிமேலழகர் காட்டுகிற சில நுட்பங்களை மட்டும் சொல்றேன். முதல்ல இந்த செயற்கரிய செய்தல் இந்த முதல் குறள்ல வந்துருச்சு. ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவருக்கு அகுதிறந்து வாழ்தும் எனல். அது மனசுல அந்த ஊக்கம் இருக்கணும், இந்த செயற்கரிய செயல்கள். ஏன்னா இந்த மனதை கட்டுப்படுத்துதல், இந்த கோபத்தை அடக்குதல், இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறேன் அப்படின்ற ஒரு ஊக்கம் வந்து மனசுல இருக்கணும்னு முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கிறார். அதைத்தான் ஒளி அப்படின்றார். அதுக்கும் வந்து விளக்கம் கொடுக்கிறார் பரிமேலழகர். ஒளினா தான் உளநாய காலத்து மிக்கு தோன்றுதல் உடைமை அப்படின்னு. ஏன்னா ஒளியோட இயல்பு என்னன்னா அது மேல மேல அப்படியே வளர்ந்துகிட்டே பிரகாசமாகிட்டே போகும். அது மாதிரி ஒளி வளர் விளக்கே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒளி வந்து வளர்ந்து கொண்டே போற மாதிரி நம்மளும் நம்ம குணங்களை வளர்த்து கொண்டே போக வேண்டும்ன்றதுக்குனால ஒளி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அதுக்கு சொல்றாரு. அதுக்கு நாலடியார்ல இருந்து மேற்கோள் காட்டுறாரு. நாலடியார்ல ஒரு பாட்டு, ஒளி நிறான்
ஓங்கு புகழ் செய்யான் அப்படின்னு ஒரு பாட்டை எடுத்து அதுக்கு மேற்கோள் காட்டுறாரு. நாலடியார் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை சொல்லுவாங்க, நாலடியார்ல இருந்தா நிறைய புறநானூறு, கலித்தொகை, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், நாலடியார் இதுல இருந்தா நிறைய மேற்கோள் காட்டியிருக்கிறார். இன்னும் கணக்கு சொன்னா 31 மேற்கோள்கள் புறநானூறுல இருந்து, 22 மேற்கோள்கள் நாலடியார்ல இருந்து. இது ரெண்டு தான் அவர் அதிக மேற்கோள் காட்டின நூல்கள். அப்ப அந்த ஒளி அப்படின்றதுக்கு அதுக்கு இங்க விளக்கம் சொல்லிட்டாரு. இப்ப நான் 3 குணங்கள் சொன்னேன். ஒண்ணு அந்த செயற்கரிய செய்தல், அப்புறம் 2வது தருக்கின்மை. தருக்கின்மைனா கர்வம் இல்லாம இருக்கிறது. இது ரொம்ப எவ்வளவு கஷ்டமான விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ரொம்ப இயல்பாவே இப்ப எல்லாருக்கும் வந்துருது. அந்த கர்வமா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்ற அளவுக்கு போய் கர்வமா இருக்கிறவங்கள பார்த்து அதையே புகழறது மாதிரியே ஆயிடுச்சு. எந்தெந்த விஷயங்கள்னால கர்வப்படுவார்கள் அப்படின்றது இங்க பரிமேலழகர் காட்டுறார். ஒரு என்ன சொல்றாரு, குடிமை, செல்வம், கல்வி என்று இவற்றது உண்மை மாத்திரத்தால் தம்மை வியந்திருப்பார்க்கு அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தினாலதான் கர்வம் வரும். ஒண்ணு, நான் இந்த குலத்துல பிறந்தவன் அப்படின்னு, என்னுடைய குடும்பம் இப்படி, நான் இந்த பரம்பரையில வந்தவன், இந்த காலத்துல நான் இந்த காலேஜ்ல படிச்சவன், இந்த கம்பெனில வேலை செஞ்சவன், இவர்கிட்ட நான் வேலை பார்த்தவன், இப்படி எல்லாம் எப்படி வேணாலும் அதை சுத்தி வரும். குடிமைன்றதுக்கு அந்த மாதிரி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். இன்னும் சில பேருக்கு நான் இந்த ஊர்ல வாழ்கிறவன், இந்த ஊர்ல இந்த பகுதியில், அது வந்து போஷ் ரெசிடென்ஷியல் பிளேஸ், அதுல இருக்கிறவன் அப்படின்னு கர்வம் வரத்துக்கு இதெல்லாம் ஒரு என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம். குடிமைன்றது இதெல்லாம் சேர்த்து குடிமை. அடுத்து செல்வம். இந்த இடத்துல செல்வம், பதவி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம், அதனால வர காரணம் இருக்கும். அப்புறம் 3வது கல்வி. கல்வினா படிப்பு. அது வந்து இன்னும் ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு வித்யா கர்வம் அப்படின்னு பேர். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கர்வம் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. ஏன்னா அது பல பிறவிக்கு வருமா. இது மத்ததெல்லாம் கூட இப்ப இருக்கிற நம்ம செல்வம், பதவி இதெல்லாம் அடுத்த பிறவிக்கு வராது. நம்ம மறுபிறப்பில நம்பிக்கை இருக்கவங்களுக்கு, அது இல்லாதவங்களுக்கு பரவாயில்ல, இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அடுத்த பிறவியில இதே ஏழையா இருக்கிறோம், பணக்காரனா பிறக்கலாம், பணக்காரனாவே ஏழையா பிறக்கலாம், இது வராது. ஆனா இந்த கல்வி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா படைத்துன்னு வள்ளுவரே சொல்லியிருக்குது. நீ இந்த ஒரு பிறவியில கற்ற கல்வி உனக்கு 7 பிறவியிலே வரும், எழுமைக்கும் வரும்னு சொல்லியிருக்கு. அந்த வித்யை மட்டும் அந்த அடுத்த பிறவிக்கும் வருமா. அதனால வித்யா கர்வம் வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு. இந்த பிறவியில வளர்த்துக்கிட்டு அப்புறம் அடுத்த பிறவிக்கும் அது வரும் அப்படின்னு. அப்ப இது 3 தான், குடிமை, செல்வம், கல்வி என்ற இவற்றது உண்மை மாத்திரத்தால் தம்மை வியந்திருப்பார். இப்ப இதுல வள்ளுவர் என்ன அழகா ஒண்ணு சொல்றாருன்னா, இந்த இந்த இதை வச்சுக்கிட்டு கர்வப்படுறவங்கள பார்த்து ஒண்ணு சொல்றாரு. நீ இப்படி கர்வப்படுறியே, இது 3 இருந்து கர்வப்படாதவங்களை எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து நீ திருந்தலாமே அப்படின்னு முதல்ல சொல்றாரு. இது ரொம்ப நுட்பமான வகையிலெல்லாம் உபதேசம் செய்வார் வள்ளுவர் அப்படின்னு ஒரு நாக்கு. கர்வப்படாததை பார்த்து கர்வப்படாதேன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். அதுக்காக சொல்றாரு, உன்னை விட செல்வத்துல உயர்ந்தவரா ஒருத்தர் இருக்கலாம், உன்னை விட கல்வியில உயர்ந்தவர், அவங்க எவ்வளவு பணிவா இருக்கிறாங்க பாத்தியா அப்படின்னு. அதுவும் இந்த கல்விக்கு வந்து நிச்சயம் நம்ம பார்க்க முடியும். கல்வியில கரை கண்டவர்களாக இருக்கிறவர்கள், நம்ம இதுல தமிழ்ல கம்பராமாயணம் எழுதின அந்த கம்பரா இருக்கட்டும், ஆதிசங்கரர், சேக்கிழார், இவங்கெல்லாம் அந்த அவையடக்கம் பாடுறப்போ எப்படி வந்து வினயத்தோட பாடுறாங்க அப்படின்றது பார்த்தா தெரியும். அப்ப அவங்களே இந்த கல்வியில தலை சிறந்த அவர்கள்லாம் இப்படி கர்வம் இல்லாம இருக்கிறப்போ, நம்ம வந்து கர்வப்படுறதுக்கு என்ன, அது எந்த ரீசனுமே எந்த அத்தாரிட்டியுமே கிடையாது. அத ஒரு குறள்ல சொல்றார், சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணிக் கொள்வேம் என்னும் நோக்கு அப்படின்னு. இப்ப இந்த குறளை பொதுவா படிச்சீங்கன்னா என்ன இருக்கும், சிறியவர்கள் வந்து பெரியவர்களை போய் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வராது அப்படின்னு இருக்கு. ஆனா இத வந்து இந்த நான் சொல்ற மாதிரி இந்த கான்டெக்ஸ்ட், இந்த அதிகாரத்துல என்ன சொல்ல வராரோ அதோட பொருத்தி பார்க்கணும். இப்ப தனியா எடுத்து இந்த குறளுக்கு யாராவது விளக்கம் சொன்னாங்கன்னா பொதுவா தான் சொல்ல முடியும். சிறியவர்கள் வந்து பெரியவர்களை போய் வணங்க மாட்டார்கள் அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா இதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை அப்படின்றத பரிமேலழகர் காட்டுறார். குடிமை, செல்வம்,
கல்வி என்று இவற்றது உண்மை மாத்திரத்தால் தம்மை வியந்திருப்பார்க்கு. அப்படின்னா இது மூணு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அவனுக்கு ஒருத்தனுக்கு நல்ல குடிப்பிறப்பு இருக்கு, செல்வம் இருக்கு, கல்வி இருக்கு. ஆனா அது இருக்குன்னு சொல்லிட்டு நீ கர்வப்பட்டேன்னா, வியந்திருப்பார்கள்லாம் இந்த இடத்துல தன்னை பற்றி ரொம்ப பெரிதா மதித்து கொண்டிருந்தானா, அவை தமக்கு இயல்பு என்று அமைந்திருப்பாரை வழிபட்டு, உன்னை விட இதெல்லாம் அதிகமா இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இது எனக்கு இயல்பு, இந்த கல்வி இது என்னால ஏதோ என்னுடைய குருவினுடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு இந்த கல்வி வந்தது, அறிவு வந்து அப்படி நினைக்கிறவங்க இருப்பாங்க. அவை தமக்கு இயல்பு என்று அமைந்திருப்பாரை வழிபட்டு அகுது உடையராதல் கூடாது என்பதாம். அப்ப இதுல ஆனா அதுவும் பண்ண மாட்டாங்களாம். இந்த கர்வம் வந்துட்டா என்ன பண்ணுவோம், நம்மளை விட உயர்ந்தவர்களா இருக்காங்க, கர்வப்படாம இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற நினைப்பும் இருக்காது சிறியவர்களுக்கு தான் வள்ளுவர் சொல்ல வர்றார். சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணிக் கொள்வேம் என்னும் நோக்கு அப்படின்னு. அப்படி இந்த ரெண்டு குணங்கள், இந்த பெருமையில ரெண்டு குணங்களை பற்றி எடுத்து காட்டுகிறார். இப்ப ரெண்டு குணங்களை பார்த்துட்டோம். ஒண்ணு, பிறரால் செயற்கரிய செய்வேம் என்று கருதும் ஊக்கம், அது ஒரு குணம், பெருமைக்கு அது ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளம் இந்த குடிமை, செல்வம், கல்வி, இது மூணுத்தினால இல்ல வேற எது அது தொடர்புடைய எந்த காரணத்தினாலும் எந்த கர்வமும் இல்லாமல் இருப்பது. இது இவ்வளவு முக்கியம்னு இந்த பெரியவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியும். இந்த இடத்துல பெரியாரை பேணிக்கொள்வேம் என்னும் நோக்கில் பெரியவர்கள்லாம் எப்படி இருப்பார்கள் அப்படின்றதுக்கு. அதுக்கு பெரியவர்கள் வந்ததுனால பெரிய புராணம், பெரிய புராணத்துல ரொம்ப பெரியவரா இருந்த நம்ம அப்பர் பெருமான், அவர் வாழ்க்கையில நடக்கிற ஒரு அந்த சம்பவம், அப்பூதி அடிகள், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அப்பூதி அடிகளை போய் பார்க்கிறாரு. முதல்ல அந்த போறாரு அந்த அப்பூதி அடிகள் இருக்கிற ஊருக்கு. தன்னுடைய பேர்ல இந்த அப்பூதி அடிகள் எத்தனையோ மடங்கள் வைத்து எல்லா நல்ல காரியங்கள் செய்யறாரு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டாரு. அந்த திருநாவுக்கரசன்ற பேர் மேல அவ்வளவு பக்தியோட இருக்கிறாரு, அதெல்லாம் தெரியுது. அங்கே போய் அவரை போய் பார்க்கறதுக்கு போறாரு அவர் வீட்டுக்கு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்பர். ஆனா அப்பர் யாரு, எப்படி இருப்பாருலாம் தெரியாது. அப்பருடைய உருவம், அவர் இப்படி இருப்பாருலாம் தெரியாது அவர். அதனால அவர் வீட்டு வாசல்ல போய் நிற்கிறாரு. நின்னோன்னு அவர் வரவேற்கிறார். ஏதோ ஒரு சிவனடியார் வந்திருக்கிறாருன்னு வரவேற்கிறாரு. அது முழு இது சொல்றதுக்கு நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். அப்ப அப்பர் கேட்கறது, நீங்க எதுக்கு உங்க பேரை வைக்காம, நீங்க செய்யற தண்ணீர் பந்தல் இதுல எல்லாம் உங்க பேரை வைக்காம வேறொரு பேர் ஏன் எழுதுனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வேறொரு பேர்னு கேட்டது இவரு கோபம் வந்துருச்சு அப்போதைய அடிகளுக்கு. எப்பேற்பட்ட சிவபக்தர் அவர். அந்த அந்த மன்னவன் செய்த சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பேரோ வேறொரு பேர் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அந்த அப்பர் செய்த அந்த நடந்த அதிசயங்கள் அது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. கடல்ல தூக்கி போட்டா கூட அந்த கல் மிதந்தது, இப்படி எல்லாம் அந்த மன்னவனே மனம் மாறிட்டான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சி அதை செய்து அந்த மன்னவன் மாறி, அந்த சமண சமயமே மாறி, எல்லாம் சைவத்துக்கு மாறி, அப்படி ஒரு பெருந்தொண்டு செய்தவர். அதனால கேட்கிறாரு, அப்படிப்பட்டவருடைய பேரை போய் வேறொரு பேர்னு சொல்றீங்களேன்னு கோபம் வருது. கோபமும் வருது, அதே சமயம் சிவனடியாரா இருக்கிறாரு அப்படின்னு அதுவும் அந்த கோபத்தை அடக்கிக்கிட்டு நீங்க யார் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்லி கேட்கிறாரு, கடல்ல ஒரு கல் மிதந்ததே, அப்படி கடல் மிதக்க வச்சு அதுல போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே அப்படின்னு கேட்கிறார். அவருடைய பெருமை உலகத்துல தெரியாதவங்க யார் இருப்பாங்க, அது கூட தெரியாம இப்படி கேட்குறீங்களே, நீங்க யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவர் சொல்ற இந்த பதில், இதுதான் இந்த பணிவு, இந்த வினயம் இயல்பாக இருக்கிறது. இது ஒண்ணும் அவர் தானா வரவழைச்சிக்கல, இந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்களா. இயல்பா அவருடைய பணிவு எப்படி வெளிப்பட்டதுன்றத அந்த சேக்கிழார் காட்டுறாரு. அது அப்பர் என்ன சொல்லியிருக்கிறார், நம்ம வேற யாராவது எப்படி சொல்லியிருப்பாங்க, நீ யார தெய்வமாக நினைக்கிறாயோ அந்த ஆள் தான் நான் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படி சிவபெருமானால் அருளப்பட்ட நாவுக்கரசர் என்று பெயர் சூட்டப்பட்ட அடியேன் நான், இப்படி எல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கணும். இவர் என்ன சொல்றாரு, பிற துறையின் தன்னுடைய சிறுமை என்னன்னு அதை சொல்லி காட்டுறாரு. பிற துறையின் நின்றேற அருள் பெறும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். அது ரொம்ப தெருளும் உணர்வில்லாம, ஒரு அறிவுல தெளிவு இல்லாம, இந்த வேற ஒரு சமண சமயத்துக்கு நான் போயிட்டேன். வேற ஒரு சமயத்துக்கு போய்
அப்புறம் எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கறதுக்காக எனக்கு வயிற்று வலியை கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ஆட்கொள்ள அடைந்து அப்புறம் பெருமான் ஆட்கொள்றதுனால அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிச்சு அப்படிப்பட்ட ஒரு தெளிவில்லாத அறிவுடைய சிறியவன் நான், அந்த சிறுமையே நான் அப்படின்றார். அப்படி இதுதான் இந்த பணிவினுடைய உச்சம் அப்படின்னு. இது இயல்பாக இருக்கிறது. அதுதான் இங்க பரிமேலழகர் சொல்றாரு, அவை தமக்கு இயல்பு என்று அமைந்திருப்பாரை. அவங்களுக்கு அது அந்நேச்சுரல் கிடையாது. அந்த ஹியூமிலிட்டின்றது நேச்சுரல் ஹியூமிலிட்டி அப்படின்றது ரொம்ப அழகா காட்டுறாரு. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல வினயம்னு பேரு, தமிழ்லயே அந்த சொல் உபயோகப்படுத்துவோம். வினயம், வினயம், வினயமாக இருக்கிறார். வித்தையும் வினயமும் சேர்ந்து வரும் அப்படின்னு ஒரு பழமொழி. அது அறிவும் இந்த பணிவும் சேர்ந்து வரும். வினயம் வர வர இன்னும் அறிவும் அதிகமாகும், அறிவு அதிகமாக இன்னும் பணிவும் அதிகமாகும்னு ஒரு பழமொழி. அது அறிவுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். வெற்றி, ரொம்ப வெற்றி அடைகிறவரெல்லாம் கூட வினயமா இருப்பார்கள். அது பாரதியார் பாட்டிருக்கிறார். அந்த ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வான்ற பாட்டுல வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, வினயம் நின்ற நாவினாய் வா வா வான்னு பாடியிருப்பாரு. வினயம் நின்ற நா, பேசுறதுல எப்பவுமே வினயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப எப்படி நம்ம அப்பர் பெருமான் பேசுன மாதிரி வினயம் நின்ற நா அப்படின்றார். அப்படி இது இந்த பெருமையில இது 2வது குணம், அதாவது தற்பெருமை இல்லாம இருக்கிறது. அது இன்னும் சிறப்பா ஒரு 4 குறள்ல பாடுறார். அதெல்லாம் இங்க நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடைசியா சொல்ற பெருமையில கடைசியா சொல்லப்படுகிற குணம் அற்றம் மறைக்கும் பெருமை. இதுதான் கடைசி பாட்டு இந்த அதிகாரத்துல. அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் அப்படின்னு. பெருமையுடையவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், மற்றவர்களுடைய குற்றத்தை மறைப்பார்கள், அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். சிறுமை உடையவர்கள் அவன் மற்றவங்க குற்றத்தை ரொம்ப பெருசா எடுத்து விவரிப்பாங்க. அவன் இந்த தப்பு பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அதை பத்தி ரொம்ப விவரமா பேசி அதை வியாக்கியானம் செய்து கொண்டிருப்பார்கள். அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். ஆனா இங்க குற்றத்தை மறைத்தல், குற்றத்தை பற்றி கூறுதல், இது அதை தான் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். ஆனா பரிமேலழகர் இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, பெருமையுடையார் பிறர் மானத்தையே கூறி அவமானத்தை மறையா நிற்பர். வள்ளுவர் சொன்னது மற்றவர்களுடைய அவமானம், அவர்களுடைய சிறுமையை பற்றி சொல்ல மாட்டாங்க, அதை மறைச்சிருவாங்க அப்படின்னு. இவர் மானத்தையே கூறியும் ஒரு அடிஷனல் பாயிண்ட் சேர்த்துக்கிறார். மற்றவருடைய குணங்களை பெரிதாக கூறுவார்கள், குற்றங்களை பற்றி பேச மாட்டார்கள், அவருடைய குணங்களை பற்றி கூறுவார்கள். ஆனா சிறுமை ஆப்போசிட்டா பண்ணுவாங்க, மற்றவங்கள குணங்களை பத்தி பேச மாட்டாங்க, அவர்களுடைய சிறுமைகளை பற்றி நல்ல விவரமா ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க. மட்டும்தான் இருந்தா என்ன பண்றது, சொல்லதான் பெருமை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு. அப்படி இப்ப இந்த 2 அதிகாரம் முழுக்க இந்த மானம் பெருமை இது ரெண்டுத்தையும் பரிமேலழகர் உரையோட நம்ம பார்த்தோம்னா அது எவ்வளவு அற்புதமான அந்த செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு புரியுது, எவ்வளவு நுட்பமாக எல்லா விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இல்லாட்டி நம்ம பொதுவா மானம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோமோ அதான், அந்த நோக்கத்துல இருந்து அந்த குறள் எல்லாம் படிப்போம். அதே மாதிரி பெருமைனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோமோ அந்த மாதிரிதான் படிப்போம். ஆனா இவரோட இதை படிச்சாதான் பெருமையில இந்த 3 குணங்களை பற்றி சொல்லுகிறார் அப்படின்னு தெரியுது. இல்லாட்டி ஒரு குறளா படிச்சுட்டே போனா அந்த நம்மளுக்கு முழுமையான பார்வை, அந்த முழு பார்வை கிடைக்காது. இவர் கொடுக்குற அந்த ரெண்டு வாக்கியங்கள் இருக்கிற முகவுரையிலே நமக்கு அவ்வளவு தெளிவு பிறந்துருது. அந்த மானத்துக்கு அவர் கொடுக்கிற முகவுரை, பெருமைக்கு அவர் கொடுக்கிற முகவுரை. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த நல்ல குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த 4 அதிகாரங்களை நிச்சயம் படிக்கணும். மானம், பெருமை, சான்றாண்மை அண்ட் பண்புடைமை. இப்படி இதுதான் இந்த பரிமேலழகர் உரைக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. திருவள்ளுவர் திருக்குறள் அப்படி ஒரு சுரங்கம் மாதிரி, தங்க சுரங்கம் மாதிரி இருக்கேன். அதுல இருந்து எவ்வளவு தோண்ட தோண்ட எப்படி நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நமக்கு இப்ப அந்த சக்தி இல்லை. அதனால இந்த மாதிரி நூல்கள், பரிமேலழகருடைய உரையெல்லாம் படிச்சோம்னா அது மூலமா நமக்கு சிந்தனை தூண்டப்படும். இல்லாட்டி நம்மளா மேலோட்டமா படிச்சு பார்த்தா இதுல இருந்து ஒன்றும் தோணாது. ஆனா இவர் பரிமேலழகர் காட்டுகிற வழியில இந்த மாதிரி போனோம்னா நமக்கு நிச்சயமா அவர் மூலமாக சிந்திக்க முடியும். அவர் நான் சொல்றதுதான் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லலை. அவர் நிறைய இடத்துல அவர் சுட்டி காட்டுகிறார், இது மேலும் இதையெல்லாம் சிந்திக்கலாம், இல்ல வேற மாதிரி உரை இருக்கிறது, இந்த மாதிரியும் சொல்லுவார்கள், அப்படியெல்லாம் கூட எடுத்து காட்டுகிறார். அப்ப நம்ம அதை வைத்துக்கொண்டு நம்மளுடைய அறிவு கூர்மை
ஆக ஆக இன்னும் கூட நம்ம ஆழ்ந்து சிந்திக்க முடியும் அப்படின்னு இதுலேருந்து தெளிவாகிறது என்று சொல்லி, இந்த அளவில் இவ்வளவு பொறுமையாக செவிமடுத்த உங்க எல்லாரையும் பணிந்து இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் அல்லது உங்களோட சிந்தனைகள் இருந்தால் இப்போ பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மானம் பெருமை சிறப்பான அதிகாரங்கள் எடுத்தீங்க. அதுல வந்து மயிர் நீப்பின் வாழ கவரிமா அன்னார் உயிர் நீப்பின் மானம் பெறும். எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல்ங்கிறதுனால நீங்க அதுல இன்டெப்த் நீங்க போகல. இந்த காட்டுல நடக்கிற ஒரு நிகழ்ச்சியே வள்ளுவர் உதாரணமா எடுத்துக்கிறாரு. இங்க மயிர் நீப்பின் வாழ கவரிமா கவரிமா ஒரு இது எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது? ஒரு மயிர் விழுந்ததுன்னா அந்த கவரிமா வந்து உயிர் போயிடும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்கு. நம்ம தமிழர்களுடைய அறிவு ஞானம் முதலியவை எல்லாம் அப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிகள் இயல்புகள் எல்லாவற்றையுமே. இதே மாதிரி நாலடியார்ல ஒரு உதாரணம் வருகிறது. இதே மாதிரி இதே கருத்துக்கு ஒரு உதாரணம், அதுவும் ஒரு காட்டுல நடக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சி தான். கடமா தொலைச்சிய காணூரை வேங்கை இடம் விழுந்தது உண்ணா நிற்கும். அதாவது காட்டுல இருக்கிற புலி ஒரு ஒரு காட்டு பசுவை அடிச்சதுன்னா அது இடப்பக்கம் விழுந்ததுன்னா அது தன்மானத்திற்கு குறைவு என்று சொல்லி அது என்ன பசியாக இருந்தாலும் அது சாப்பிடாம போயிடும். எனக்கு படிக்கிறப்பெல்லாம் அது ஆச்சரியமா இருக்கும். நாலடியார் அது படிக்கிறப்ப நம்ம இந்த காலத்துல வீடியோ எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப சஃபாரி போய் பாக்குறோம். அப்ப கூட ஒண்ணும் நமக்கு தெரியல அந்த மிருகங்களை பத்தி. இன்னும் ஒண்ணுமே அந்த மாதிரி வசதிகள் இல்லாத காலத்துல தமிழ் நாலடியார்ல கடமா தொலைச்சிய காணூரை வேங்கை, காட்டுல வாழற அந்த வேங்கையானது பசுவை அடித்தால் அது இடப்பக்கம் விழுந்தால் அது அது தன்னுடைய பெருமைக்கு இழுக்கு என்று சொல்லி உண்ணாமல் போய்விடும் என்று இதே மானம் என்ற அதிகாரத்துக்குள்ள அந்த நாலடியார்ல செய்யுள் 400 நினைக்கிறேன். அதுல வருகிறது ஒரு உதாரணம் சொன்ன அதே மாதிரி ஒரு இது. இன்னொன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னீங்க, அந்த நாவுக்கரசருடைய பெருமை எப்படி வந்து பாசிட்டிவா சொன்னீங்க. அப்பூதி அடிகள் வந்து சிலகாய்த்து பேசினார் அப்படிங்கிறத இந்த கால அந்த குரல் என்ன அப்படின்னா, சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வோய் என்னும் நோக்கு. வள்ளுவரான வருத்தமாப்படுறாரு. வருத்தத்துல சிறியார் உணர்ச்சியில் இல்லை பெரியாரை பேணி கொள்வோம் என்னும் நோக்கு. பெரியவர்களை பார்த்து அவர்களை பாராட்டுவோம், பணிவோம், அவர் புகழ் பேசுவோம் என்ற நோக்கு சிறியார்களுடைய உணர்ச்சியிலே இல்லை. அதுதான நெகட்டிவ் தான் இருக்கு. நீங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் எடுத்தீங்க. இப்ப இதுல இந்த செய்யுள் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து மறைமலை அடிகள், பாரதியார் இவங்கெல்லாம் இவர்கள் வாழ்கின்ற காலத்திலே உலகம் இவர்களை கவனிக்க தவறிவிட்டது, இவர்களை பேணவில்லை, பேணி கொள்வோம் எனும் நோக்கு பெரும்பாலான மனிதர்களிடம் இல்லாமல் போய்விட்டதைத்தான் வள்ளுவர் அந்த காலத்திலேயே இப்படிதான் இருக்கும் உலகம் என்று சொல்லி இருக்கின்றார். சிறப்பாக இதையெல்லாம் ஞாபகப்படுத்தினீர்கள். உங்களுடைய சேவை நம்முடைய குழுவுக்கு என்றும் தேவை என்று சொல்லி உங்களை வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம். வணக்கம். மிக அருமை சார். அந்த 96, 97, 100 அந்த 4 இதையும் இப்போ போய் திரும்பி படிக்க வேண்டிய ஒரு ஆவலை தூண்டி இருக்கீங்க. திருப்பி போய் படித்து அதை இன்னும் நுட்பமாக பொருள் உணரணும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். ரொம்ப நிறைய அந்த கருத்துக்கள்லாம் மேம்போக்கா இல்லாமல் உள்ள என்னென்ன யோசிக்கணுன்றதை எங்களுக்கு தெளிவுபட காட்டினீங்க. ரொம்ப நன்றி சார். மிக அருமை. வாய்ப்புக்கு நன்றி. அந்த 4ல 100 மாத்திரம் நம்ம பார்த்துட்டோம். பண்புடைமை. ஆமா, உடைமை சீரீஸ்ல பண்புடைமை மாத்திரம் பார்த்தோம். ஆமா. முன்னால இருக்கிறதெல்லாம் இப்பதான் பாக்குறோம். இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இந்த 40 கல்வி வந்து 40வது அதிகாரம், இது வந்து 100வது அதிகாரம். ஸோ எஜுகேஷன் மட்டும் இருந்தால் யூஆர் ஒன்லி 40% கம்ப்ளீட். பண்புடைமை இருந்தால் தான் மேன் இஸ் 100% கம்ப்ளீட். சும்மா இதெல்லாம் ஒரு, அதாவது இது ஒரு நயத்துக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 100வது அதிகாரம் பண்புடைமை ஞாபகம் இருக்கும்.
கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க. கேக்குதா? சுருக்கமா முடிச்சுக்கிறேன். 2 லைன். அந்த 4 அதிகாரங்கள் 99 100 4 வரையும் அந்த சொன்ன செய்திகளே ரொம்ப அற்புதமா இருந்தது. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது கடைக்கால் இரும்புரை மன்னனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் இடக்கையால சிறையில் இருந்த போது இடக்கையால அந்த சிறைக்காவலன் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தானாம். இடக்கையால தண்ணி கொடுத்து வாங்கி குடிக்கிறதை விட உயிரை விடுறது மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இனியவை 40 ஒரு பாட்டு எழுதியதாக என்னுடைய ஆசிரியர் சொல்வார். மானம் இழந்த பின் வாழாமை முன்னின் இதே. இந்த பாடலுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த குரலை அவர் சொன்னார். அதான் மயிர் நேர்ப்பர் வாழாது கவரிமானார், உயிர் நேர்ப்பர் மானம் வரேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த 3 விஷயங்கள் மானத்தை பெருமைக்குரிய 3 விஷயங்களாக தற்பெருமை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதோ, அந்த மாதிரி தற்பெருமை பேசிக்கொள்வதோ, கல்வியில் இருப்பதோ, செருக்குடையவராக இருப்பதோ, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அநேகமாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஆய்வுக்கு சரியான பதில் சொல்லணும்னா பிரம்மசூத்திரத்துக்கு ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுதினான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருக்குறளுக்கு எழுதப்பட்ட ஒரு பாஷ்யம் தான் மாபாடியம்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் எழுதப்பட்டிருக்கிறதோ, பேர் என்ன, பரிமேலழகர் எழுதியிருக்கிறாரோ என்று தோற்றுகிறது. என்ன ஒரு திருப்பெருக்கியை கொண்டு பார்க்கும்போது எவ்வளவோ பெரிய பொருளும் தெரிவது, நுண்பொருளும் பெரிதாக தெரிவது போல நீங்க சொல்ற மாதிரி பரிமேலழகர் போன்றவருடைய உரைகளை துணை கொண்டு பார்க்கும்போதுதான் திருக்குறள்ல இந்த அளவுக்கு உயர்வான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று புரிகிறது. உண்மையில சொல்கிறேன், எனக்கு கர்வம் இல்லையே, நான் உண்மையில சொல்றேன், இதை எனக்கு அதிகமான முறை பரிச்சயம் இல்லை. உங்களுடைய உரைகளையே கூட ஓரிரு முறை கேட்டால்தான் கொஞ்சமாவது புரியும். ஏன்னா நம்ம புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா அது என்னை பொறுத்தவரை எனக்கு ரசிக்க முடிந்ததை தவிர முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அது நுட்பமான பொருள் அப்படிங்கிறதுனால. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்றைய உங்களுடைய உரை வடிவம். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் சார். ஹலோ. வணக்கம், கேக்குது. CS ராஜு பேசுறேன் சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. மானம் பெருமை என்ற இந்த நல்ல கருத்துக்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க. சொன்ன விதமே ரொம்ப நல்லா இருந்தது. உங்க பொருள், உங்க சொல்ற அந்த விதம், அந்த ஆர்டிகுலேஷன் சொல்றாங்களே, அவ்வளோ ரொம்ப அருமையா இருந்தது. நான் சாதாரண தமிழ் படிச்சவன் தான். அதுல வெறுக்கையை நான் ஊக்கம் பண்ண அந்த மீனிங் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு புது டேர்மா தெரிஞ்சது. மொத்தத்தில் சிறப்பா இருந்தது சார், ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இன்னொரு குறள்ல அந்த உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, அது அதுலயும் வரும் அந்த வெறுக்கைன்றது. வணக்கம் சார். அறிவு வளர வளர பணி வரும்ன்றதுக்கு உதாரணம் நீங்களே எங்களுக்கு ஒரு உதாரணமாக தெரியுறீங்க சார். அதுதான் தோணுச்சு நீங்க சொல்லும் போது. தேங்க்யூ. வித்யா வினேசம் பண்ணே அப்படி பேரு. 2 வந்ததுன்னா, பணிவு வந்ததுன்னா நமக்கு அறிவு வந்துட்டு இருக்கு. நம்ம அது ஒரு இது மாதிரி, என்ன சொல்றது, ஒரு மெஷரிங் யார்ட் ஸ்டிக் மாதிரி அப்படி வைத்துக் கொள்ளலாம். செல்வநாயகம் சார், நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாமா இன்னைக்கு? வேற எதுவும் கேள்வி இருக்கா? வேற யாராவது கருத்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒன்னும் இல்லைன்னா முடிச்சிருந்தோட பூர்த்தி. Thank you, sir. So we will meet again. Thanks for the opportunity to interact in this forum. Thank you. நன்றி. Thank you. Thank you, everyone. Thank you. நன்றி. நன்றி ஐயா.